டுவான், பரவால்ல, இத ஒரு சீக்ரெட் ரியால்ம்க்கு கூட்டிட்டு போய் சாப்பாட்டுக்கு மான்ஸ்டர்ஸ் தேடி தரேன்னு சொல்றான். டுவான் மனசுக்குள்ள இந்த டெமோனிக் கேபிபேரா ஒரு பாராசிட்டிக் டெமனை ஈஸியா வீழ்த்திடுச்சு. இதோட ஸ்ட்ரென்த் என்னைய விட கூட பவர்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சு நான் இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு தீர்மானிக்கிறான். நிங்ஃபங் அந்த கேபிபேராவோட தலைய தடவிக்கிட்டே, இதோட அபிலிட்டி என்னவோ எதிரிகளோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் முழுசா காலி பண்ற ஒரு டெமோனிக் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. ஆனா நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இது ஒர்க் ஆகாது. அதனால இத ஹைட் பண்ண வேண்டாம்னு யோசிக்கிறான். அப்போ அந்த கிரீச்சர் நிங்ஃபங் கழுத்துல இருக்கிற பெண்டன்ட் மேல ஏதோ மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. நிங்ஃபங், இந்த பெண்டன்ட் ஹனின் விட்டுட்டு போனது. இந்த கிரீச்சர் எப்பவும் இத மோப்பம் பிடிக்குது, இதுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு நினைக்கிறான். அதை தடவிக்கிட்டே, நீ எப்பவும் ஸ்லோவா லேசியா இருக்கிறதால உன்னை மோமோ, ஸ்லோன்னு அர்த்தம்னு கூப்பிடுறேன்னு சொல்றான். பின்னாடி ட்ரைனிங் கேம்ப் டீச்சர்ஸ் டார்மிட்டோரியில நிங்ஃபங் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். திடீர்னு ஒரு குரல் எங்க இருக்க அந்த கிரேட் ஹீரோன்னு கேக்குது. திரும்பி பார்க்கறான், ஒரு சின்ன பொண்ணு நடந்து வருது. அவ உடனே, நீதான் அந்த கிரேட் ஹீரோ நிங்ஃபங்கான்னு கேக்குறா. நிங்ஃபங், ஹீரோவா, என்ன இதுன்னு குழம்புறான். ரூயிஃபாங் சிரிச்சுக்கிட்டே ஹாய் ப்ரொஃபசர் ஷீன்னு வாழ்த்துறான். நிங்ஃபங்கும் ஜாங் ஷூவும் ப்ரொஃபசரான்னு ஷாக் ஆகுறாங்க. ரூயிஃபாங், இவ ஷே யான் பெயிங் யூனிவர்சிட்டியில டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் ப்ரொஃபசர், 7 பெரிய கில்ட்ஸோட ஆனரரி அட்வைசர், என் அப்பாவோட பொலீக்னு சொல்றான். சீக்ரெட் ரியாம்ஸ் பத்தின நிறைய தியரிஸும் டெக்னாலஜிஸும் இவ ரிசர்ச்சால வந்தவை. நிங்ஃபங், செம்ம, வேற லெவல்னு வாய பொழக்கிறான். ஷியான், இம்ப்ரெசிவ்னா நிங்ஃபாங் தான் அசல் இம்ப்ரெசிவ். இவ்வளவு ஆளுங்களை காப்பாத்தினவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சீக்ரெட் ரியாம்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், டைம்ல திரும்ப முடியல, நேத்து நைட்டு தான் கேம்புக்கு வந்தேன். உன்னோட ஹீரோயிக் டீட்ஸ் பத்தி கேள்விப்பட்டு ஓடி வந்தேன்னு சொல்றான். நிங்ஃபாங், ஐயோ இவ்வளவு புகழாதீங்கன்னு வெக்கப்படுறான். ஆனா கேம்ப் பிரசன்டேஷன்ல இவ பேரை பார்த்தது ஞாபகம் வருது. ஷான் இவனோட ரிசர்ச் குரூப் ஹெட்னு நினைச்சேன். ஒரு வயசான ப்ரொஃபஸரா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இவன் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருப்பான்னு நினைக்கவே இல்லன்னு நினைக்கிறான். ஷியான் நிங்ஃபங் கைய பிடிச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, வா நம்ம கூட சாப்பிடுன்னு கூப்பிடுறா. அப்புறம் ஒரு டேபிள் நிறைய சாப்பாடு காட்டி, இதெல்லாம் நான் மான்ஸ்டர் மெட்டீரியல்ஸ் வச்சு செஞ்ச டெலிஷியஸ் டிஷ்ஷஸ்னு சொல்றா. எல்லாரும் சாப்பிட்டு, செம்ம டேஸ்ட், இவ்ளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல சொல்றாங்க. ஜாங்ஷு, ப்ரொஃபசர் லீ இன்னைக்கு எங்களை எழுப்பலையேன்னு ஆச்சரியப்படுறான். ரூயிஃபாங், அவர் எப்பவும் சீக்கிரம் எழுந்திருப்பாரே, என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ப்ரொஃபசர் லீ டயர்டா இருக்காரு. மனசுக்குள்ள, ஷியான் வந்த உடனே நைட்டு முழுக்க எங்களை வேலை வாங்கிட்டா, ஆனா நிங்ஃபாங்க்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்லி இவனை எழுப்பல. இது ஃபேரே இல்லையான்னு நினைக்கிறாரு. ஷியான் சிரிச்சுக்கிட்டே, நிங்ஃபாங்கோட எவல்யூஷன் எக்ஸாம் வீடியோ பார்த்தேன், செம்ம பர்ஃபெக்ட், இந்த வயசுல இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், மாஸ்ன்னு புகழ்றா. ரூயி, ப்ரொஃபசர் உங்களுக்கு தெரியாது, நிங்ஃபங் எங்க கிளாஸ்ல நம்பர் 1, தியோரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ல எப்பவும் டாப்னு சொல்றான். ஷியான் நிங்ஃபங்குக்கு பக்கத்துல வந்து, இவ்வளோ சாலிட் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்கிறவன், ஃபைட்டும் பண்ண தெரிஞ்சவன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி ஒருத்தனை பாக்குறேன்னு சொல்லி, நான் சீக்ரெட் ரியால்ம்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்து டைம்ல திரும்ப முடியல, நேத்து நைட்டு தான் கேம்புக்கு வந்தேன், உன்னோட ஹீரோயிக் டீட்ஸ் பத்தி கேள்விப்பட்டு ஓடி வந்தேன்னு சொல்றா. நிங்ஃபங், ஐயோ இவ்வளவு புகழாதீங்கன்னு வெக்கப்படுறான். நிங்ஃபங் அண்ட் கோ ரிசர்ச் லேபுக்கு வந்துடுறாங்க. அங்க ப்ரொஃபசர் லீ வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஷியான், நிங்ஃபங், ஃபர்ஸ்ட் டைமா ரிசர்ச் லேப் பாக்குறியா? சாரி, இது கொஞ்சம் குப்பையா இருக்கு, டெம்பரரி ஃபெசிலிட்டி தான். லேப்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஷியானை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவன், நீங்க வேலையை தொடருங்க, நான் ப்ரூவுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடத்த காட்டுறேன்னு சொல்றா. ப்ரொஃபசர் லீ மனசுக்குள்ள, இந்த ப்ரூவ் குரூப் வெறும் டீச்சிங் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான், ஆனா ஹையப் ஆளுங்க இவங்களுக்கு இவ்வளவு அட்ராக்ஷன் தராங்கன்னு ஷாக் ஆகுறாரு. லீ சில கிறிஸ்டல்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது எல்லாரும் அவரை சுத்தி நிக்கிறாங்க, அவருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. திடீர்னு நிங்ஃபங்கோட ஹனின் பெண்டன்ட் லைட்டா ஒளிர ஆரம்பிக்குது. இவ உடனே ஒரு ஃபெயிண்ட் எனர்ஜி ஃபிளக்சுவேஷனை கவனிக்கிறான். இதை என்ன தூண்டி இருக்குன்னு யோசிக்கிறான். ஷியான் திரும்பி, நிங்ஃபங், இந்த கிறிஸ்டல்ஸை நல்லா பாரு, இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேக்குறா. நிங்ஃபங் ஷாக் ஆகி அவ பக்கமா பாக்குறான். இதோட சைட்ல ரிப்பேர் பண்ணப்பட்ட மார்க்ஸ் இருக்கு. இது ஹியூமன்ஸ் செஞ்ச ஒரு வால் இல்ல ஸ்கல்ப்சர் ஃபிராக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஷியான், கரெக்ட், முந்தைய டிஸ்கவரிஸ் படி சீக்ரெட் ரியாம்ஸ்ல பொதுவா அவங்களோட எக்கோசிஸ்டம் இல்ல மான்ஸ்டர் சிவிலைசேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த சீக்ரெட் ரியாம்ல ஒரு லாஸ்ட் சிவிலைசேஷனோட ட்ரேசஸ் இருக்கு. நிங்ஃபங், ஷியான் இந்த சீக்ரெட் ரியாம்ல ஹனின் வாழ்ந்த உலகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறான். ப்ரூவ் அந்த ஐட்டம்ஸை கை காட்டி, ப்ரொஃபசர் இது நெருக்கமா பார்க்கலாமான்னு கேட்கிறான். அவ கண்டிப்பா பர்மிஷன் கொடுக்குறா. நிங்ஃபங் ஒரு கிறிஸ்டல் எடுத்து ஆராயிறான். திடீர்னு அவனோட கையில இருக்கிற கிறிஸ்டல்ல இருந்து எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் வருது. ஹனின்ஸ் பெண்டன்ட் அதோட எசன்ஸை தன்னோட உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு. இது ரெண்டுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குமான்னு மனசுக்குள்ள ஆச்சரியப்படுறான்.
ஷியான் நிங்ஃபாங் என்ன நினைக்கிறான்னு கேக்குறா. இவன் இப்ப சொல்றது கஷ்டம், ஆனா இந்த சீக்ரெட் ரியாம்ல நாமளே போய் ஆராய்ஞ்சாதான் ஃபுல் இன்ஃபோ கிடைக்கும்னு சொல்றான். ஷியான் சரி உடனே ஏற்பாடு பண்ற. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீக்ரெட் ரியாம்குள்ள ஷியான் அவ ரிசர்ச் டீமை காட்டி இவங்க உங்களுக்கு ஃபுல் கோஆபரேட் பண்ணுவாங்க. ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் த்ரில் ஆகி நிங்ஃபாங்க பாக்குறது கிரேட் ஆனர், உங்களுக்கு எதுனா வேணும்னா ஜஸ்ட் ஆஸ்க்னு சொல்றாங்க. ரூயிஃபாங் ஷியானோட டீம் டாப் டியர் அகாடமிக்ஸ், எந்த யூனிவர்சிட்டிலையும் ப்ரொஃபசர்ஸா இருப்பாங்க. இவனுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் காட்டுறது ரேர்னு நினைக்கிறான். ஜாங் ஷூ நான் இந்த முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு தகுதியானவனானு சந்தேகப்படுறான். வாங் யூ நாம எல்லாம் ஒரே டீம், ஒன்னா ஒர்க் பண்ணுவோம்னு தைரியம் கொடுக்கறான். திடீர்னு ஷியான் எல்லாரும் முன்னாடி போங்கன்னு கத்துறா. சீக்ரெட் ரியாம்குள்ள ஆழ போய் என்விரான்மெண்ட் ஆராயும் போது ஏதோ பயங்கர வேகத்துல அவங்கள நோக்கி வருது. படார்னு ஒரு ஜெயண்ட் அசாசின் வார்ம் தரைய வெடிச்சு வெளியே வருது. ஷியான் ஸ்டாட்டில் ஆகுறா, ஆனா ப்ரூவோட பெர்சக்கர் ஒரே வெட்டில அந்த கிரீச்சரை பாதியா வெட்டி தள்ளிடுது. நிங்ஃபாங் கூலா ப்ரொஃபசர் வரி பண்ணாதீங்க, எல்லாரும் முன்னாடி போங்கன்னு சொல்றான். ஷியானோட டீம் இந்த பயங்கர அசாசின் வார்ம் ஒரே அடியில விழுந்துருச்சான்னு வாயை பொளக்குறாங்க. அப்போ ஜாங் ஷூ அந்த வேர்ம் வந்த ஹோலுக்கு பக்கத்துல நின்னு ப்ரொஃபசர் ஷி இங்க ஏதோ இருக்குன்னு கத்துறான். அந்த ஹோல்ல கன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுது. எல்லாரும் உடனே கீழே இறங்கி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. ஷியான் இது ஒரு லாஸ்ட் சிவிலைசேஷனோட ட்ரேசஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஷியான் இந்த இடத்துல முதல்ல குடியிருந்தவங்க இப்போ இருக்கிற மான்ஸ்டர்ஸால அழிச்சு ஒழிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு கேள்வி கேட்கிறா. நிங்ஃபாங் ஷியானோட ஹைப்போதசிஸ் சரியா இருக்கலாம். ஜட்மெண்ட் சீக்ரெட் ரியால்ம் ஒரு காலத்துல ப்ளூ ஷாப் கில்ட் மேனேஜ் பண்ணது, அது ஒரு சொந்த சிவிலைசேஷனோட உலகமா இருந்துச்சுன்னு நினைக்கிறான். அப்போ இவனோட ஹனின்ஸ் பெண்டன் மறுபடியும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்கறான், பக்கத்துல இன்னொரு கிறிஸ்டல் இருக்கு. இது முன்னாடி பார்த்த ஃப்ராக்மெண்ட் மாதிரியே இருக்கு. ஹனின்ஸ் பெண்டன் பக்கத்துல வரும்போது மேஜிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜெனரேட் ஆகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த ரூயின்ஸ்ல ஆழமா ஒளிஞ்சிருக்குமோன்னு யோசிக்கிறான். திடீர்னு ஒருத்தர் ஷியானுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் டார்க் பவர் ஃப்ளக்சுவேஷன் டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்றார். அந்த இடத்துக்கு போன உடனே பிரம்மாண்டமான கிறிஸ்டல்ஸ் செம்ம இன்டென்சிட்டியோட ரியாக்ட் பண்றது எல்லாருக்கும் தெரியுது. ஷியான் கத்ரா இந்த டார்க் பவர் அந்த பிளாட்ஃபார்ம் டாப்ல இருந்து வருதுன்னு. நிங்ஃபாங் இந்த ஃபீலிங் ஈவில் காட் சம்மன் பண்ண யூஸ் பண்ண மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு, ஆனா இது இதுவரை பார்த்த எதைய விடவும் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர்ஸ் ஆராவோட ஒரு கிரீச்சர் தோன்றுது, அதோட பல பயங்கர மான்ஸ்டர்ஸ். அந்த டெமன் ஒரு கர்ஜனை விட உடனே காப்ளின் சோல்ஜர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸ்ல சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. ஜாங் ஷூ லாவோவோட பேரண்ட் கிட்ட நிறைய மான்ஸ்டர்ஸ் செம வேகமா வருது, கவனமா இருக்கணும்னு சொல்றான். ரூயிஃபாங் புரியுது, ஒரி பண்ண வேணாம், ப்ரோ நம்ம பின்னாடி இருக்கான், இதை ஒரு டெஸ்டா எடுத்துக்கலான்னு சொல்றான். பர்சர்கர் அண்ட் லாவோவோட பேரண்ட் காப்ளின் சோல்ஜர்ஸை எல்லாத்தையும் ஈஸியா அழிச்சு முன்னேற முடியாம பண்ணிடுறாங்க. டெமன் சீஃப் இதை பார்த்து கோவமா ஆகுது. அதே நேரம் பேட்டில் ஃபீல்டுக்கு பக்கத்துல டீச்சர் ஷியானோ அவ சபார்டினேட்ஸும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவ மான்ஸ்டர்ஸ் தீந்து முடியற மாதிரியே இல்லைன்னு சொல்றா. என்னோட டீமுக்கு செம ப்ரெஷர், இது ஓவரா இருக்குமோன்னு நினைக்கிறா. ஓங் யூ ப்ரோ கிட்ட நான் அந்த டெமன் சீஃப்ன பீக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கானே அதை கொல்ல ட்ரை பண்ண போறேன்னு சொல்றா. நிங்ஃபாங் கூல், ப்ராப்ளம் இல்ல, நீ மத்தவங்க கூட முன்னாடி போ, மீதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் இவன் பவர் அன்லீஷ் பண்ணி சார்ஜ் பண்ற கிரீச்சர்ஸை எல்லாத்தையும் ஈஸியா காலி பண்றான். டீச்சரோட குரூப் இதை பார்த்து இது நிஜமாவா, அசிஸ்டன்ட் நிங்ஃபாங் தனியா இவ்வளோ மான்ஸ்டர் வேவ்ஸை ஹேண்டில் பண்றானா வாயை பொளக்குறாங்க. பவர் அன்லீஷ் பண்ணும்போது நிங்ஃபாங் மனசுக்குள்ள ஓங் யூவை பேட்டில்ல கமாண்ட் பண்ண விடுறது செம பர்ஃபெக்ட். ஜாங் முகு, ப்ரொஃபசர் ஷி, லாவோவோட சிஸ்டர் எல்லாம் என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவங்க, இவங்க ஸ்ட்ரென்த்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, நான் இல்லாட்டியும் டீம் டிஸார்டர்ல விழாதுன்னு நினைக்கிறான். அதே நேரம் ப்ரோவை சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது, முன்னாடி வர தயங்குது. ஷியானோட டீம் மான்ஸ்டர்ஸுக்கும் ப்ரோவை பார்க்க பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க டீம் டெமன் சீஃப் நோக்கி சார்ஜ் பண்ணி அவன் முன்னாடியே இருக்கான், ஹீலிங்கும் ஃபார்ட்டிஃபிகேஷனும் கவனிங்கன்னு கத்துறாங்க. ஆனா டெமன் சீஃப் உடனே அப்ஸ்கியூரிங் சாண்ட்ஸ்டார்ம் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு சாண்ட் வெர்டெக்ஸ் கிரியேட் பண்றான். ஆனா திடீர்னு ஒரு அம்பு பயங்கர வேகத்துல அவன் மேல வருது, டாட்ஜ் பண்ண முடியாம பலாருன்னு அடி வாங்குறான். அதுக்கு கொஞ்ச நிமிஷம் முன்னாடி சீக்ரெட் ரியால் மென்டன்ஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து தரையில செத்து கிடக்கிற அசாசின் வாம பாக்குறாரு. இங்க வேற யாரோ இருக்காங்க போல, இவங்க என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் சீக்கிரம் முன்னாடி போய் இவங்கள கண்டுபிடிங்க, ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடின்னு கத்துறாரு. அப்போ ஒரு குரல் எக்ஸிட்ல ஒரு லைஃப் சிக்னல் டிடெக்ட் ஆயிருக்கு, எதிரிகளா இருக்கலாம், பேட்டிலுக்கு ரெடியாகுங்கன்னு அறிவிக்குது. அந்த குரல் ப்ரோவை கூப்பிட பாக்குறப்போ ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது. சீக்ரெட் ரியால்ம்ல ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. ஒரு மிஸ்டீரியஸ் குரல், இது சரியில்லை, இந்த சீக்ரெட் ரியால்ம் வயலேட் ஆகுது, இது நம்மளை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றது. திடீர்னு எங்க பார்த்தாலும் மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் தோன்ற ஆரம்பிக்குது. ஓங் யூ ஷாக் ஆகி ப்ரோ கிட்ட நிங்ஃபாங் ஏதாச்சும் கேட்டியா, யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு கேட்கறா. நிங்ஃபாங்
நான் ஒன்னும் கேட்கல. ஆனா சற்று முன்னாடி ஹனின்ஸ் பெண்டன்ட் அந்த கிறிஸ்டல்ல இருந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் அதிலேயே ஃபோக்கஸ்டா இருந்தேன்னு சொல்றான். ஷியான், வோங் யூ கிட்ட நானும் ஒரு குரல் கேட்ட மாதிரி இருக்கு. நாம இப்ப வந்த டைரக்ஷன்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஆனா ரியால் வெளியே காட்ஸ் இருக்காங்க, யாரையும் உள்ள விட்டுருக்க கூடாதேன்னு சொல்றா. ரூயிஃபாங் ப்ரோ கிட்ட நாம இந்த சிச்சுவேஷனை பார்க்கலாமான்னு கேட்கிறான். நிங்ஃபாங் சீரியஸ் ஆகி எல்லாரும் ஒன்னா செக் பண்ணுவோம்னு சொல்றான். எல்லாரும் கூடின உடனே டீச்சர் ஷியான் குனிஞ்சு அவளோட அபிலிட்டி யூஸ் பண்ணி தரையில நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுறா. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம குரூப்போடவே இல்ல, யாரோ இந்த ரியால்மிக்கு இன்ட்ரூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. ஆனா ஏன் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எக்ஸிட் பக்கத்துல மறைஞ்சு போகுதுன்னு கேக்குறா. ஒரு புது ஏரியாக்கு போன உடனே ஷியான், இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் முதல்ல இந்த ரீஜன்ல தோன்றுச்சு. இன்ட்ரூடஸ் அசாசின் வார்ம் செஞ்ச ஹோல் வழியா வந்திருக்கலாம், இல்ல டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றா. இங்க செத்து கிடக்கிற மான்ஸ்டர்ஸ் கார்ப்சஸ பார்த்தா இது இன்ட்ரூடஸோட வேலையா இருக்கணும்னு சொல்றா. பின்னாடி 7 பெரிய கில்ஸோட லீடர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்க சீக்ரெட் ரியால்முக்கு வராங்க. இங்ஜன் கார்ப்சஸ ஆராய்ஞ்சு இன்ட்ரூடஸோட அட்டாக் செம ஸ்விஃப்டா கிளீனா இருக்கு, ஒரு நீண்ட பேட்டில் மார்க்ஸே இல்ல, இவங்க செம பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. மான்ஸ்டர்ஸ் ட்ராப் பண்ண ஐட்டம்ஸ் கூட எடுக்காம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. லாவோ சீரியஸ் ஆகி இவங்க செம ஃபாஸ்டா இருக்காங்க, ஸ்பீட் ரன்னு ஒரு மெத்தட் இருக்கு, சீக்ரெட் ரியால்ம்ஸை குயிக்கா கிளியர் பண்றதுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் காம்பேட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸை காலி பண்ணிட்டு முக்கியமான ட்ரெஷரை மட்டும் எடுத்துட்டு மத்ததை விட்டுடுவாங்க. இதுக்கு செம ஸ்கில் அண்ட் டீம் கோஆர்டினேஷன் வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. வோங்பூ, இவ்வளோ டிஃபிகல்ட்டான சீக்ரெட் ரியால்ம்ல இதை நிங்ஃபாங்கோட டீம் தவிர வேற யாராலையும் பண்ண முடியும்னு நான் நினைக்க முடியலன்னு சொல்றான். ஷியான் வோங்பூ கிட்ட இந்த அட்வென்ச்சரஸ் வேற உலகத்திலிருந்து வந்தவங்களா இருக்குமான்னு கேட்குறா. வோங்பூ குழம்பி கேட்குறான், என்ன சொல்றன்னு கேட்குறான். ஷியான், இது ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன் தான், ஆனா இம்பாசிபிள் இல்ல. இந்த சீக்ரெட் ரியால்ம்ல வேற உலகங்களோட ரெலிக்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம உலகம் மாதிரி இன்னும் நிறைய உலகங்கள், இல்ல இன்னும் ஹை லெவல் உலகங்கள் இருக்கலாம், அவங்க இடையில டிராவல் பண்ண முடியும்னு சொல்றா. நிங்ஃபாங், ஷியானோட வார்த்தைகள் உண்மையா இருக்கலாம். டெமன் லார்டனோட மெமரிஸ்ல நான் ஒரு வேற உலகத்தை பார்த்திருக்கேன், ஆனா உலகங்கள் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும் நினைச்சதே இல்லன்னு நினைக்கிறான். ப்ரோ, எதிரி ஃப்ரெண்ட்லி இன்டென்ஷன்ஸோட வந்தா இல்ல ஒரு சின்ன என்கவுண்டரா இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்றா. ஷியான், அவங்களுக்கு மலிஷியஸ் இன்டென்ஷன்ஸ் இருந்தா இப்போ இருக்கிற மான்ஸ்டர்ஸோட சேர்ந்து புது எதிரிகளையும் எதிர்க்க வேண்டியிருக்கும். இன்ட்ரோடஸ் திடீர்னு மறைஞ்சு போனது செம சஸ்பீஷியஸ். அவங்க கோல் என்ன, மறுபடி வருவாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றா. வோங்பூ நரம்பு தளர்ந்து ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனைன்னு சொல்றான். இங்ஜனும் லாவோவும் ஒருத்தர் பாக்குறாங்க. அப்புறம் வோங்யூ கிட்ட வந்து உங்க ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்றாங்க. இங்ஜன், சாவரின் லயன் கில்ட் ப்ளூ ஷார்ப் கில்ட் பிளேஸ்ல 7 மேஜர் கில்ட்ஸ்ல ஒன்னா இன்ட்ரெஸ்டா இருக்குமான்னு கேட்கறான். வோங்யூ செம்ம ஷாக் ஆகுறா. பவர் கில்ட்னோட பிரசிடென்ட் ஆழ்ந்த மூச்சு வாங்கி, நான் இத சொல்றதுக்கு வெக்கப்படல, ஆனா பாராசிட்டிக் டெமன்ஸ் இன்சிடென்ட் காரணமா ப்ளூ ஷார்ப் கில்ட் அண்ட் நியூ எரா கில்ட் ரெண்டும் சம பிரச்சனையில மாட்டியிருக்கு. நியூ எரா கில்ட் பிரசிடென்ட் வாலண்டரியா ரிசைன் பண்ணிட்டார், இன்னும் புது பிரசிடென்ட்டை நியமிக்கல. ப்ளூ ஷார்ப் கில்ட்ல நிறைய மெம்பர்ஸ் வெளியேறிட்டாங்க, அவங்க கில்ட்டை டிமோட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றார். வோங் யூ, நான் ஜஸ்ட் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சாவரன் லயன் கில்ட் ஒரு சின்ன கில்டு தானோ அசௌகரியமா சொல்றா. இங்ஜன், வரி பண்ண வேணாம், நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, 7 பெரிய கில்ட்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாம் உன்னை வெல்கம் பண்ண ரெடின்னு சொல்றான். வோங் யூ திரும்பி பாக்குறா. ப்ரோ நிங்ஃபங் அவளுக்கு ஒரு புன்னகை விடுறான். நிங்ஃபங், உனக்கு சரின்னு படுற முடிவை எடு, என்ன நடந்தாலும் நான் எப்பவும் உன் பக்கம் இருப்பேன்னு சொல்றான். லீடர்ஸ், ப்ரோவோட இந்த ப்ராமிஸ் மட்டுமே வோங் யூவை 7 பெரிய கில்ட்ஸ்ல உறுதியா நிக்க வைக்கும். இவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்ல சின்ன கில்டுன்னு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. வோங் யூ செம ஹாப்பியா, நான் ட்ரை பண்றேன், ஏதாச்சும் தப்பு பண்ணா கைட் பண்ணுங்கன்னு சொல்றா. லீடர்ஸ் சிரிச்சு வரி பண்ணாதன்னு சொல்றாங்க. ஜாங் ஷூ கிளரிக்கிட்ட மெதுவா, நான் சீக்ரெட் ரியால்ம்ல ஒரு மிஷனுக்கு போனேன், இப்போ திடீர்னு 7 பெரிய கில்ட்ஸ்ல ஒரு மெம்பரா ஆயிட்டேனா குழப்பமா இருக்குன்னு கேக்குறான். நிங்ஃபங் புன்னகைச்சு, என்னோட ஃப்ரெண்ட் 7 பெரிய கில்ட்ஸ்ல இடம் பிடிச்சது என்னோட பவர் பில்டிங் பிளானுக்கு செம பூஸ்ட், இத நினைச்சா ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறான். அப்போ யாரோ மாஸ்டர்னு கூப்பிடுறது கேக்குது. நிங்ஃபங் ஷாக் ஆகி, என்ன இதுன்னு குழம்புறான். திரும்பி அவன் ஃப்ரெண்ட்ஸையும் மத்தவங்களையும் பாக்குறான், ஆனா யாருக்கும் அந்த குரல் கேட்கல. இந்த குரல் என் தலைக்குள்ள மட்டும் எதிரொலிக்குதா, ஹன்ஸ் பெண்டன் பாக்குறப்போ இது ஹனின் குரலா இருக்குமோன்னு யோசிக்கிறான். பெண்டிங் மேட்டர்ஸை செட்டில் பண்ண உடனே கில்ட் லீடர்ஸ் டீச்சரோட டீமுக்கு வேலையை சீக்கிரம் முடிங்க, யாரும் தனியா ஆக்ட் பண்ண வேணாம்,
இன்ட்ரூடர்ஸ் மறுபடியும் வருவாங்களான்னு தெரியல. எப்பவும் ஹை அலர்ட்டா இருங்க. ஏதாச்சும் அசாதாரணமா தெரிஞ்சா உடனே ஷியானுக்கு இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நிங்ஃபங்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு டீம் மெம்பர், இந்த அசிஸ்டன்ட் நிங்ஃபங் ரீசெண்டா இன்டர்வியூ ஆன ஹீரோவான்னு கேக்குறார். இன்னொருத்தர், ஆமா, இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தர் கமாண்ட்ல இருக்கிறது செக்யூரிட்டி ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்றார். அதே நேரம் ஒரு டென்ட்டுக்குள்ள நிங்ஃபங் டீச்சர் ஷியாங் கூட இருக்கான். ஹனின்ஸ் பெண்டன்ட் கிறிஸ்டல்ல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்றத நிறுத்தியிருக்கு. ஆனா ஏன்னு தெரியல. நல்லவேளை கிறிஸ்டல்ல எந்த மாற்றமும் தெரியல, இல்லனா எல்லாரோட அட்டென்ஷனையும் ஈர்த்திருக்கும்னு நினைக்கிறான். ஆனா அந்த குரல் பத்தி நான் கற்பனை பண்ணியிருப்பேனோன்னு யோசிக்கிறான். அப்போ மறுபடியும் அந்த குரல் மாஸ்டர்னு கூப்பிடுது. நிங்ஃபங் மனசுக்குள்ள, ஹனின் நீதானான்னு கேக்குறான். அந்த குரல், ஆமா மாஸ்டர், நான் தான் ஹனின், உங்கள மறுபடியும் பேச முடியறதுல செம ஹாப்பின்னு சொல்லுது. நிங்ஃபங் கூல் டவுன், என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றான். ஹனின், எனக்கு சரியா தெரியல, ஆனா திடீர்னு என்னோட கான்ஷியஸ்னஸ் திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். நிங்ஃபங், நீ விட்டுட்டு போன பெண்டன்ட் கிறிஸ்டல்ல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு கேக்குறான். ஹனின், ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு உலகத்தோட கோர் இருக்கு, அது யூனிவர்ஸோட லாஸ் ஃபியூஷன் மூலமா உருவாகுது. ஒரு உலகம் கெலாமிட்டிய ஃபேஸ் பண்ணாலும் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட் டச் ஆகாம இருந்தா அது மெதுவா ரீஸ்டோர் ஆகும். ஆனா அது டெஸ்ட்ராய் ஆயினா உலகம் ஃபுல்லா ஒளிஞ்சு போயிடும். இந்த ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கிற பவர் காட்ஸோட பவர் சோர்ஸ். பலசில காட்ஸ் இதை வச்சு தங்களோட ட்ரஸ்டட்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹனின் ப்ரோ கிட்ட, சாரி மாஸ்டர், என்னோட மெமரி இன்னும் ஃபுல்லா திரும்பல, எவ்ளோ ட்ரை பண்ணானும் முடியலன்னு மன்னிப்பு கேட்குறான். நிங்ஃபங் சிரிச்சு, பரவாயில்ல ஹனின், உனக்கு எவ்ளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. ஆனா உடனே சீரியஸ் ஆகி, ஹனினோட மெமரி இப்படி இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது கொஞ்சம் வரி பண்ணுதுன்னு நினைக்கிறான். அப்போ ரிசர்ச் டீம் வந்து, டீச்சர் ஷியாங்கு, எக்ஸ்கவேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த கைவிடப்பட்ட பில்டிங்ஸ்ல எதுவுமே வேல்யூ இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணுது. அதே நேரம் லீடர்ஸ் வோங் யூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்ஜன், அன்னோன் இன்ட்ரூடர்ஸ் இந்த ரியால்முக்கு வர்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சீக்ரெட் ரியால்ம் ஃபுல்லா சீல் பண்ணணும்னு ப்ரப்போஸ் பண்றான். வோங் பூ, சரி, எல்லாரையும் சீக்கிரம் எவாக்குவேட் பண்ணி இந்த சீக்ரெட் ரியால்ம பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றார். லாவோஃபாங் சிரிச்சு, பிரசிடென்ட் வோங் யூ, உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறார். வோங் யூ, ஐயோ பிரசிடென்டான்னு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறா. ஓல்மேன் ஃபாங், நீ இப்போ 7 பெரிய கில்ஸ்ல ஒருத்தி, சீக்ரெட் ரியால்ம் சீல் பண்ணணும்னா குறைஞ்சது 3 பிரசிடென்ட்ஸோட அப்ரூவல் வேணும்னு சொல்றார். வோங் யூ, நானும் சீல் பண்றதுக்கு அக்ரி, லார்ட் இங்ஜனோட ஒப்பீனியன் தான் என்னோடதுன்னு சொல்றா. கில்ட் பிரசிடென்ட்ஸ் முடிவு பண்ண உடனே இந்த சீக்ரெட் ரியால்ம சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரெய்னிங் கிரவுண்ட்ஸ்ல டீச்சர்ஸ் டார்மேட்டரியில நிங்ஃபங் குளிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். திடீர்னு ஹனின், மாஸ்டர், எனக்கு மத்த மெமரி திரும்ப ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றான். நிங்ஃபங் ஷாக் ஆகி குளியல் முடிச்சு துண்டால தொடச்சுக்கிட்டு, ஹனின், என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கேக்குறான். ஹனின், பலசில காட்ஸ் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட வச்சு தங்களோட லாயல் ஃபாலோவர்ஸை ரிவைவ் பண்ணாங்க. ஆனா ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல டார்க் பவர் இருக்கிறதால அவங்க ரிவைவ் பண்ண ஃபாலோவர்ஸ் மூலமா காட்ஸுக்கு பயங்கர பேக்லாஷ் வந்துச்சு. சிலர் ஈவில் காட்ஸா ஆயிட்டாங்க. கடைசில காட்ஸுக்கு வேற வழி இல்லாம அவங்க ரிவைவ் பண்ணவங்கள தாங்களே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹனின் டிஸ்ட்ரெஸ்ட் ஆகி, நான் செத்து போகிறதுக்கு பயப்படல, ஆனா உங்களுக்கு பர்டனா இருக்க மாட்டேன்னு சொல்றான். நிங்ஃபங் மனசுக்குள்ள, நீ ஏற்கனவே ஈவில் காட்னு சொன்னா ஹனின் இன்னும் பிரேக் ஆயிடுவான்னு நினைக்கிறான். ஹனின், மாஸ்டர், உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்ட் இல்ல அசாதாரணமா தெரியுதான்னு கேக்குறான். நிங்ஃபங், இல்லையே, எதுவும் தெரியல. அப்போ ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. நீங்க புது பாசிவ் அபிலிட்டி ஆரிஜின் ஆஃப் டார்க்னஸ் அன்லாக் பண்ணியிருக்கீங்க. இது டார்க் பவரோட பேக்லாஷுக்கு இம்யூனிட்டி கொடுக்குது. ஃபார்பிடன் ஸ்பெல்ஸ் காஸ்ட் பண்ணும்போது எந்த காஸ்டும் இல்ல. நிங்ஃபங், ஹனின், நீ ரிவைவ் ஆனது என் மேல ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ணியிருக்கா, எனக்கு ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்கான்னு கேக்குறான். ஹனின், எனக்கு ஃபுல்லா தெரியல மாஸ்டர்னு சொல்றான். நிங்ஃபங் சிரிச்சு, நீ இப்போ ரிவைவ் ஆயிட்ட, ஜஸ்ட் வாழு, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா ஒன்னா டீல் பண்ணுவோன்னு சொல்றான். ஐஸ் டெமன் ஹனின், நீங்க பேசுற விதம் முன்ன மாதிரியே இருக்கு, ஆனா நான் உங்களுக்கு பர்டனா இருக்க விரும்பலன்னு சொல்றான். நிங்ஃபங், ஹனின், ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹனின், நீங்க ஈவில் காடா நீ கேக்குறான். நிங்ஃபங், லெஜெண்ட் அப்படிதான் சொல்லுது, காட்ஸ் என்ன ஈவில் காட்னு கூப்பிடுறாங்க, நான் காஸ்ட் பண்ற எல்லா ஸ்பெல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்பிடன் பிளாக் கர்ஸா ஆகிடுது. ஹனின்,
நீங்க ஈவில் காட் இல்ல மாஸ்டர், அசல் குற்றவாளிகள் காட்ஸ் தான். அவங்க சுயநல ஆசைகளால அவங்க சபார்டினேட்ஸ் அண்ட் கிளான் மெம்பர்ஸ் அர்த்தமில்லாத வார்ஸ்ல செத்து போனாங்க. அவங்களோட லைஃப பத்தி யாருக்கும் கவலை இல்ல. நீங்க அவங்களுக்கு பதிலா ஜஸ்டிஸுக்காக மட்டுமே ஃபைட் பண்ணீங்க. காட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் உங்க பக்கம் உறுதியா நிப்பேன், என் உயிர் போனாலும்னு சொல்றான். நிங்ஃபங் செம்ம த்ரில் ஆகி, ஹனின் உன் ட்ரஸ்ட்டுக்கு தேங்க்ஸ், எல்லாரையும் மேற்கொண்டு ஹார்ம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண எல்லாம் செய்வேன்னு சொல்றான். ஐஸ்டம் அண்ட் ஹனின் ஹாப்பியா கண்ணீர் விட ஆரம்பிச்சு, மாஸ்டர் உங்க பக்கத்துல இருக்கிறதுல செம ஹாப்பின்னு சொல்றான். நிங்ஃபங் கொஞ்சம் வெக்கப்பட்டு ஹனின் அழாதன்னு சொல்றான். பெட்ல படுத்த உடனே இன்னும் ஆர்வமா, எல்லாமே கொஞ்சம் குழப்பமா இருக்கு, வேர்ல்டு லெவல்னு என்னன்னு யோசிக்கிறான். வேர்ல்டு லெவல்னா சிம்பிளா சொன்னா கடவுள்கள் ஒரு உலகத்தை எவ்ளோ ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். யூனிவர்ஸ்ல நிறைய உலகங்கள் இருக்கு, ஆனா எல்லாமே கடவுள்களோட ஃபேவரை பெறாது. இன்டெலிஜென்ட் லைஃப் ஒரு உலகத்துல பிறந்தாதான் கடவுள்களோட அட்டென்ஷன் கிடைக்கும். ஆனா ப்ரோவுக்கு தெரியும், இது வெறும் அட்டென்ஷன் தான், யாரோ ஒரு அழகான பூச்சிய கண்டுபிடிச்ச மாதிரி. கடவுள்களோட டெஸ்ட்ஸ பாஸ் பண்ணினாதான் ஒரு உலகம் அவங்க ஃபேவரை பெறும், பெரிய சிவிலைசேஷனும் பவர் கிடைக்கும். சம்மரியா சொன்னா, எவ்வளவு டெஸ்ட்ஸ ஓவர் கம் பண்றமோ அவ்வளவு கடவுள்களோட ஃபேவர் கிடைக்கும், வேர்ல்டு லெவல் உயரும். ஹனின் மாஸ்டர் சொன்னதை பார்த்தா நம்ம உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்க லெவல் 150 தான். பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டோடவும் லெஜெண்டரி லெவல் ஸ்கில்ஸ் வச்சாலும் இது நம்ம வேர்ல்டு லெவல் செம லோன்னு காட்டுது. கிட்டத்தட்ட கடவுள்களோட ஃபேவர் இல்லன்னு சொல்றான். நிங்ஃபங் அவ்வளோ மோசமாவான்னு கேக்குறான். ஹனின் மாஸ்டரை கம்ஃபர்ட் பண்ண, நீங்க இங்க இருக்கீங்க, நம்ம ஃபியூச்சர் இனி மேல மேல போகும்னு சொல்றான். மாஸ்டரோட எக்யூப்மெண்ட் பத்தி ஒரு சஜஷன் இருக்கு. நம்ம உலகத்து எக்யூப்மெண்ட்ஸ் செம அவுட்டேட்டட், நீங்க சீக்கிரம் டிவைன் கிரேட் எக்யூப்மெண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றான். நிங்ஃபங் ஷாக் ஆகி, டிவைன் கிரேடுன்னு என்ன, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கேக்குறான். ஹனின் டிவைன் கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் பொதுவா கடவுள்களோட ஃபாலோவர்ஸால கிரியேட் அல்லது ரிஃபைன் பண்ணப்பட்டு அவங்க மாஸ்டர்ஸால ஸ்ட்ரென்தன் பண்ணப்படுது. இவை கண்டினியூஸா அப்கிரேட் ஆகும் நீ எக்ஸ்பிளைன் பண்றான். இதை கேட்ட உடனே நிங்ஃபங் ஹனின்ஸ் பெண்டன்ட்ல ஒரு நோட் இருக்கு, அது அப்கிரேடபிள்னு சொல்றது ஞாபகம் வருது. ஐஸ்டம் அண்ட் ஹனின் கரெக்ட், இந்த நெக்லஸ் ஒரு ஏன்ஷியன்ட் டிவைன் கிரேட் ஐட்டமோட ரா ஃபார்ம். நீங்க இதுல இருக்கிற டிவைன் பவர் ரீஆக்டிவேட் பண்ணினா இது அஃபிஷியலா டிவைன் கிரேட் ஆகிடும்னு சொல்றான். நிங்ஃபங் அதை எப்படி பண்றதுன்னு ஆர்வமா கேக்குறான். ஹனின் நெக்லஸ்ல கைய வையே, உங்க வில் மூலியமா டிவைன் பவர் ரூனை கீறுங்கன்னு சொல்றான். நிங்ஃபங் உடனே நெக்லஸை எடுத்து டிவைன் பவர் ரூனை கீற ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்குது. இது நிஜமாவே ஒர்க் ஆகுதுன்னு ஷாக் ஆகுறான். ஹனின் அதான் சொன்னேன், நீங்க ஒரு லார்ட் காட், வேர்ல்ட் எசன்ஸ்ல இருந்து வர்ற ரூன்ஸை ட்ரூ காட்ஸால மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு வெளியே கடவுள்களோட சோசன் ஏஜென்ட்ஸால கூட இதை முடியாதுன்னு சொல்றான். மாஸ்டர் எப்பவும் தன்னோட ஐடென்டிட்டி பத்தி உறுதி இல்லாம இருக்காரு, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறான். அப்போ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க அப்கிரேட் பண்ண ஐட்டம் உங்களுக்கு பிளஸ் 1200 மென்டல் அட்ரிபியூட் பாயிண்ட்ஸ், 100% காஸ்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ், 100% மானா ரீஜெனரேஷன், 50% மேஜிக் ரெசிஸ்டன்ஸ், 20% ஸ்பெல் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் கொடுக்குது. இந்த ஐட்டம் டியூரபிலிட்டி வாஸை இக்னோர் பண்ணுது. நார்மல் அட்டாக்ஸ்ல வாட்டர் எலிமெண்ட் ஆட் ஆகுது. 20% சான்ஸ்ல ஃப்ரீசிங் எஃபெக்ட் கொடுக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பெல்ஸா ஐஸ் வால், ஐஸ் பியர் எக்ஸ்ப்ளோஷன், ஐஸ் ஆடோ, கோல்டு டைட் கிடைச்சிருக்கு. நிங்ஃபங் 1200 மென்டல் பாயிண்ட்ஸா, இது ஏன் இதுவரைக்கும் இருக்கிற டோட்டல் அட்ரிபியூட்ஸ் கிட்டத்தட்ட சமம், இதோட இவ்ளோ பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸான்னு ஷாக் ஆகுறான். ஆனா ஹனின் இந்த ஐட்டம் லெஜெண்டரி குவாலிட்டி மட்டும்தான், இது கொஞ்சம் பிட்டி, சூட்டபிள் மெட்டீரியல்ஸ் கிடைச்சா இதை இன்னும் அப்கிரேட் பண்ண முடியும். மேதி செட் காம்போனன்ட்ஸுக்கு மற்ற ஃபாலோவர்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ராத்திரி முழுக்க பேசி நிங்ஃபங், ஹனின் நீ எப்பவும் எனக்கு எவ்வளவு தெரியாதுன்னு உணர வைக்கிறன்னு சொல்றான். ஹனின் மாஸ்டரோட டவுட்ஸுக்கு நான் கன்சிடர் பண்ணப்படுறது எனக்கு ஆனர்னு சொல்றான். டான் வந்த உடனே ஹனின் குட் மார்னிங் மாஸ்டர்னு கத்துறான். நிங்ஃபங் தான் ஃப்ரெண்ட் ஹனினை பார்த்து, நீ செம ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஹனின் சிரிச்சு, மாஸ்டர் நான் உங்க பக்கத்துல இருக்கிற வரை எப்பவும் ஹோப் நிறைய இருக்கும்னு சொல்றான். பல் பேய்க்கும் போது நிங்ஃபங், நேத்து ராத்திரி ஹனின் கூட நிறைய நேரம் பேசிட்டேன், கவனிக்காம போயிருச்சு. ஆனா என் பழைய உலகம் இப்ப இருக்கிறத விட வேற மாதிரி, அதனால அங்க இருந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்க அப்ளை பண்ண முடியாது. இருந்தாலும் ஹனின் அசிஸ்டண்டா செம ரிலையபிளா இருக்கான்னு நினைக்கிறான். பின்னாடி ஒரு அன்னோன் சீக்ரெட் ரியால்ம்ல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஃப்ரீசிங் அபிலிட்டியால வீழ்த்தப்படுது. அந்த கிரீச்சர் தரையில விழ சில அட்வென்ச்சரஸ் ஷாக் ஆகுறாங்க. நிங்ஃபங் ஹாப்பியா இந்த 1200 மென்டல் பாயிண்ட்ஸ் பூஸ்ட் செம வேற லெவல்னு நினைக்கிறான். லூ பிங் ப்ரோவை கூப்பிட்டு, நீங்க பண்றது பயமுறுத்துது, பாஸ ஒரே ஹிட்ல காலி பண்றீங்கன்னு சொல்றான். ஷான் கை கட்டிக்கிட்டு,
ப்ரொஃபசர் லூபிங் சொல்றது சரின்னு சொல்றா. நிங்ஃபங் கொஞ்சம் வெக்கப்பட்டு, ப்ரொஃபசர் இன்னைக்கு வேற சீக்ரெட் ரியால்ம் இருக்கான்னு கேக்குறான். லூபிங், நாம மத்த குரூப்ஸை விட முன்னாடியே இருக்கோம். இப்ப நாம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கோம். கமிட்டி இதனால தலைமுடிய கழஞ்சு தவிக்குதுன்னு சொல்றான். நிங்ஃபங் ஆர்வமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றான். லூபிங், நிங்ஃபங் ட்ரைனிங் கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாம் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். நாம சீக்கிரம் முடிச்சதுனால மெம்பர்ஸ் வாலண்டியரா கேம்ப் சீக்ரெட் ரியால்ம்ஸுக்கு இன்ஃபோவுக்கும் ட்ரைனிங்குக்கும் போயிருக்காங்க. இப்போ நம்ம குரூப்போட லெவல்ஸும் ஸ்ட்ரென்த்தும் மத்த குரூப்ஸை விட ஹை. இதனால மத்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த மாசத்துக்கு குரூப் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி பெட்டிஷன் சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். ஷியான், மத்த ப்ரொஃபசர்ஸுக்கு இத பத்தி கவலை இல்ல. லூபிங், கமிட்டி தடுக்கலன்னா மத்த ப்ரொஃபசர்ஸ் எப்போவோ நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. சில ப்ரொஃபசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டிஷன்ல பேர் போட்டு கையும் களவுமா பிடிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்றான். ஷியான் சிரிச்சு, பரவாயில்ல, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நிங்ஃபங்க யாரும் திருட முடியாதுன்னு கேரண்டி கொடுக்கறா. அப்போ ஹனின், மாஸ்டர் உங்க மேஜிக் பத்தி பேசணும்னு கூப்பிடுறான். நிங்ஃபங் ஷாக் ஆகி, என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். ஹனின் கொஞ்சம் வெக்கப்பட்டு, பிரச்சனை இல்ல மாஸ்டர், உங்க ஸ்பெல் காஸ்டிங் டெக்னிக்ஸ் செம ஐடியல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெல்லோட எஃபெக்டை நீச்சரி ரேஞ்சுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றான். நிங்ஃபங் சிரிச்சு, இன்னும் கொஞ்சம் நைட் பேச்சு வச்சா இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிரலாம்னு சொல்றான். அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரச்சனை விவரப்படி எபிலிட்டி ஒன்னோட டோட்டல் டேமேஜ 2 பார்ட்ஸா டிவைட் ஆகுது. ஃபிக்ஸட் டேமேஜும் கண்டினியூஸ் டேமேஜும். ஃபிக்ஸட் டேமேஜை எம்ஏன்னு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. கண்டினியூஸ் டேமேஜுக்கு சக்சசிவ் ட்ரிகரிங் சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணணும். முதல் கண்டினியூஸ் ட்ரிகர் MIBT. ரெண்டாவது ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரிகருக்கும் கண்டினியூஸ் டேமேஜ் செகண்டுக்கு C பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹனின், மாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கூப்பிடுறான். நிங்ஃபங் சிரிச்சு, இது என் ஃபேவரட் சப்ஜெக்ட், டாக்டிக்கல் ஆக்சுவரியல் சயின்ஸ். இது ஜஸ்ட் காம்பேட் சினாரியோஸ் மட்டும் இல்ல, மேத்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, டோபோகிராஃபி எல்லாம் கவர் பண்ணுதுன்னு சொல்றான். நம்ம வேர்ல்டு லெவல் செம லோன்னு இருக்கிறதுனால ஆளுங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இல்ல. அதனால லிமிடெட் மனாவை வச்சு மேக்ஸிமல் டேமேஜ் கொடுக்கறது, ரெஸ்ட்ரிக்டட் அபிலிட்டிஸுக்கு இன்னும் யூசஸ் டெவலப் பண்றது, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஹோப்லெஸ் பேட்டில்ல விக்டரி அடையிறதுன்னு பண்ணி வேண்டியிருக்குன்னு சொல்றான். எல்லாரும் இந்த தியரிஸை ஃபுல்லா புரிஞ்சிக்க வேணாம். ஆனா இந்த ட்ரைனிங் சிஸ்டம் இதோட ஃபவுண்டேஷன்ல உருவாகியிருக்கு, செம அட்வென்ச்சரஸை கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்றான். ஹனின் ஷாக் ஆகி, மாஸ்டர் இதை அப்ரூவ் பண்ணா இது செம எக்ஸ்ட்ராடினரி நாலேஜா இருக்கணும், நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்றான். அப்போ பெல் அடிக்கிற ப்ரொஃபசர் சொல்றாரு, இன்னைக்கு இது போதும். கிளாஸ் டிஸ்மிஸ் ஆன உடனே நிங்ஃபங் வாங் யூ கூட நடந்து போகும்போது ஷிகாங்க நேர்ல மோதுறாங்க. ஷிகாங் ப்ரோவை பார்த்து ஷாக் ஆகுறான். நிங்ஃபங், இவன் நம்ம கிளாஸ்மேட் இல்லையா, ஆனா என்ன பார்க்கவா வந்திருக்கான்னு யோசிக்கிறான். ட்ரைனிங் கேம்ப்ல ஷிகாங் இவன் கூட பேசவே இல்ல, அட்டென்ஷன் கூட கொடுக்கல. இந்த பொண்ணுமுடி பையன் ஏன் இவ்வளோ நர்வஸா இருக்கான்னு நினைக்கிறான். ஆனா ஷிகாங் குனிஞ்சு வணங்கி, ப்ரோ உங்க இன்டர்வென்ஷன் இல்லனா என் அண்ணனும் அஷோர் ஷாப் கில்ட்டும் சர்வே பண்ணியிருக்க மாட்டாங்க, தேங்க்ஸ்னு சொல்றான். நிங்ஃபங் கொஞ்சம் அசௌகரியமா, அது ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸ், இதுக்காக இவ்வளவு தூரம் பண்ண வேணாமேன்னு சொல்றான். ஷிகாங், என் அண்ணன் காரணமா உங்களை விட்டு எப்பவும் டிஸ்டன்ஸை வச்சேன், உங்களோட க்ளோஸா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டமா பார்த்தேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது ஃபூல் நான் தான். உங்களை சீக்கிரமா அப்ரோச் பண்ணியிருந்தா அஷோர் ஷாப் கில்ட் இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்காதுன்னு சொல்றான். நிங்ஃபங் ஆர்வமா, ஷிகாங்குக்கு இன்னும் ஏதோ சொல்லணுமா, நமக்கு இடையில ரியல் கனெக்ஷன் இல்லையே, என்ன பேசுவோன்னு நினைக்கிறான். ஷிகாங் ஒரு ஐட்டம் எடுத்து, என் நன்றிய காட்ட ஒரு சின்ன கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், பெருசா இல்ல, ஆனா நீங்க வில்லிங்கா ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன்னு சொல்றான். அந்த ஐட்டம் செம்மையா ஒளிர ஆரம்பிக்குது. நிங்ஃபங்களும் ஹனினும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு மறுபடியும் ஒரு ஃப்ராக்மெண்ட். நிங்ஃபங் ஹனின் சொல்லதை ஞாபகப்படுத்துறான். ஒரு உலகம் டிஸ்ட்ராய் ஆனா ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் செதறிடும். இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணா ஒரு புது உலகத்தோட என்ட்ரன்ஸை ரீஓபன் பண்ண முடியும். ப்ரொஃபசர் ஷியான் இந்த மெத்தடை வச்சு தான் சீக்ரெட் ரியால்மை அன்லாக் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு இந்த பிரின்சிபிள் ஃபுல்லா புரியல. ஒருவேளை அந்த சீக்ரெட் ரியால்ம்ல இன்ட்ரூடர்ஸ் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்காக தான் வந்திருக்கலாம்னு நினைக்கிறான். ஹனின், கரெக்ட் மாஸ்டர், ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஹையர் உலகங்களுக்கு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ், இன்ட்ரூடர்ஸ் இதுக்காக தான் தேடினாங்க. ஆனா நீங்க முதல்ல சீக்ரெட் ரியால்மை கான்கர் பண்ணதால யூனிவர்ஸோட லாஸ் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அவங்க ஒரிஜினல் உலகங்களுக்கு திருப்பி அனுப்பிடுச்சுன்னு சொல்றான். ஷிகாங், இந்த ஃப்ராக்மெண்ட் என் அண்ணன் சீக்ரெட் ரியால்ம்ல இருந்து எடுத்த பிரைஸ், அவன் இதை ரெக்லஸா யூஸ் பண்ணல. ப்ரொஃபசர் ஷீ சொன்னாங்க, நீங்க ரீசெண்டா இதே மாதிரி ஒரு சீக்ரெட் ரியால்மை கிளியர் பண்ணிருக்கீங்க, அதனால இந்த ஐட்டம் உங்க கையில பெட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். நிங்ஃபங் ஃப்ராக்மெண்ட்டை உறுதியா பிடிச்சு, ஷிகாங் தேங்க்ஸ், இந்த கிஃப்ட் செம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்றான். பின்னாடி ஒரு சீக்ரெட் ரியாலும் பக்கத்துல நிங்ஃபங் இது ஷிகாங் கொடுத்த ஃப்ராக்மெண்ட் காட்டுற இடம்னு சொல்றான். ஷியான் ஷாக் ஆகி, நிங்ஃபங் இவ்வளோ சீக்கிரம் ஃப்ராக்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டியா, இனி இதே மாதிரி ஏதாச்சும் கிடைச்சா உடனே உன்னை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்றா. நிங்ஃபங் சிரிச்சி, இதுதான் எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஹனின், மாஸ்டர் என் கண்டிஷன் இன்னும் ஸ்டேபிள் இல்ல, ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து இன்னும் எனர்ஜி அப்சார்ப் பண்ணணும்,
ஆனா நீங்க டார்க் பவரால அஃபெக்ட் ஆகலன்னு இருக்கிறவரை ஒரி பண்ணாதீங்க. போர்ட்டல் வழியா உள்ள போகும்போது நிங்ஃபங் ஹனினுக்கு சீக்கிரம் ஃபுல் ஸ்ட்ரென்த் திரும்ப கிடைச்சா ஃபியூச்சர்ல இன்னும் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறான். சீக்ரெட் ரியால்ம்ல உள்ள வந்த உடனே எல்லாரும் அந்த மிரட்டுற லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது உண்மையாவே சீக்ரெட் ரியால்மா, செம்ம மேக்னிஃபிசென்ட்டா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஹனின் ஆர்வமா, மாஸ்டர் என்ன நடக்குது, இந்த இடம் டிஸ்ட்ராய் ஆன மாதிரியே இல்லன்னு கேக்குறான். நிங்ஃபங் ஹனின் இப்படி ஒரு இடத்த முதல் தடவையா பாக்குறியான்னு கேக்குறான். ஹனின் ஆமா கரெக்டான்னு சொல்றான். ரியால்ம்ல நடந்த ஒரு மேசிவ் வால்க்கு வந்து நிக்கிறாங்க. பிரம்மாண்டமான வால் முன்னாடி நின்னு எல்லாரும் இது உண்மையாவே ஹியூமன்ஸ் வாழ்ந்த சிட்டியான்னு ஆச்சரியப்படுறாங்க. கிளெரிக் தான் ஃப்ரெண்டு கிட்ட இவங்க வெறும் ஆர்டினரி ஹியூமன்ஸா ஏற்க முடியுமான்னு கேக்குறா. வெயிங் யூ நாம ஒருவேளை இங்க டெலிபோர்ட் ஆகியிருக்கலாம். ஹனின் மாஸ்டர் கிட்ட இது இம்பாசிபிள், ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஃப்ராக்மெண்ட் அதோட கரஸ்பாண்டிங் உலகத்துக்கு மட்டுமே கொண்டு போகணும், இல்லனா நாம பாக்குறது எல்லாம் ஒரு இல்யூஷனா இருக்கணும்னு சொல்றான். நிங்ஃபங் கேட்டுக்கு நெருங்கவும் ஒரு கார்டு உடனே நில்லு, நீ எங்கிருந்து வரன்னு கேக்குறான். நிங்ஃபங் வெக்கப்பட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கிறான். கார்டு சீரியஸ் ஆகி நீங்க வேற உலகத்து அட்வென்ச்சரஸான்னு கேக்குறான். நிங்ஃபங் இவனுக்கு எப்படி தெரியும்னு ஆர்வமாகி நீ எப்படி கெஸ் பண்ணன்னு கேக்குறான். கார்டு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஹெசிடேட் பண்ணி பதில் சொல்றத பார்த்தா ஈஸியா கெஸ் பண்ணிடலாம்னு சொல்றான். ஷியான் முன்னாடி வந்து இங்க வேற உலகத்து அட்வென்ச்சரஸ் அடிக்கடி வருவாங்களான்னு கேக்குறா. கார்டு ஆமா, ஆனா உன்ன மாதிரி குட்டி பசங்களை பாக்குறது ரொம்ப ரேர்னு சொல்றான். ஷியான் கோவமா நான் குட்டி இல்லன்னு கத்துறா. கார்டு ஒதுங்கி சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க, ஆனா ட்ரபிள் பண்ணாதீங்க, இல்லனா எல்லாரும் உயிரோட திரும்புவோம்னு கேரண்டி இல்லன்னு சொல்லிட்டு இந்த குட்டியை உன் கண்ல வச்சுக்கோ, தனியா சுத்த விடாதன்னு ப்ரோ கிட்ட சொல்றான். ஷியான் இன்னும் கோவமா நடக்கிறான். நிங்ஃபங் சுத்தி பார்த்து இந்த உலகத்துக்கு சொந்தமா அட்வென்ச்சரஸ் இருக்காங்க, அதான் நம்மள பார்த்து ஆச்சரியப்படலன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சுக்கு வந்து அதுல எழுதியிருக்கிறத படிக்கிறாங்க. ஸ்டாச்சு பிளேக்ல இது அரிதாத பிரேவ் ஹெவன்ஸ் டாட்டர் எம்பையரோட கார்டியன்னு எழுதியிருக்கு. நிங்ஃபங் ஆர்வமா ஹனின் ஏதோ விசித்திரமா இருக்கு, இந்த மாதிரி எழுத்து நான் இதுவரை பார்த்ததே இல்ல, ஆனா இதை நார்மலா படிக்க முடியுதுன்னு சொல்றான். ஐஸ் டேமன் ஹனின் இது ஹார்ட் ஆஃப் தி வேர்ல்டுனோட கனெக்ஷன், நாம வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகலேன்னு இது ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றான். ஷியான் பிளேக்க படிச்சு இது அரிதாவோட சாதனைகளை பத்தி சொல்றது. ஸ்டெல்லர் கேலண்டர் 1537ல டெமானிக் டைடு எமர்ஜ் ஆகி மெர்சிலஸா அட்வான்ஸ் பண்ணுச்சு. உலகம் இருட்லையும் பயத்திலையும் மூழ்கிடுச்சு. ஆனா டெஸ்பயர் வரும்போது அரிதா த பிரேவ் மட்டும்தான் இந்த டார்க் டைம்ஸை தாண்டுனா. அவளோட பிளேடுக்கு கீழே டெமன்ஸ் விழுந்து ஒலி திரும்பி வந்துச்சு. ஜாய்ஃபுல் சாங்ஸ் காற்றுல நிரம்பிச்சு. அரிதாவோட ஹீரோயிக் டீட்ஸ் கல்லுல செதுக்கப்பட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றா. அவளோட க்ளோரி எப்பவும் ஷைன் பண்ணும், டைமோட ஃபேட் ஆகாதுன்னு சொல்றான். ஒயிங் யூ இந்த உலகம் மான்ஸ்டர்ஸால அட்டாக் பண்ணது உண்மைதான், ஆனா இந்த ஸ்டாச்சு ரெப்ரசன்ட் பண்ற பர்சன் தனியா ஃபைட் பண்ணி இன்வேடர்ஸை டிஃபீட் பண்ணி பீஸை ரீஸ்டோர் பண்ணியிருக்குன்னு சொல்றான். ஷியான் பிளேக்ல எழுதியிருக்கிறது அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றான். கிளெரிக் ஒரு ஆர்மி மான்ஸ்டர்ஸை தனியா டிஃபீட் பண்ண ஹீரோயினா, இது செம்ம இன்கிரெடிபிள், உண்மையான ஹீரோவுக்கு தகுதியானதுன்னு சொல்றா. பெர்சர்கர் இந்த உலகத்து அட்வென்ச்சரஸ் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்களான்னு யோசிக்கிறான். அப்போ ரூயிஃபாங் ஒரு மரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். ஜாங் ஷூ ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். லாவோவோட பேரன் எல்லாரும் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இருக்கும்போது மரத்துல ரன்னுன்னு ஒரு வார்த்தை தோன்றி பின்ன அப்படியே மறைஞ்சிடுச்சின்னு சொல்றான். நிங்ஃபங் நிஜமா ரூய் ரன்னுன்னு வார்த்தை தோன்றி மறைஞ்சுதான்னு கேக்குறான். ரூய் ஆமா, நான் பொய் சொல்லலன்னு உறுதியா சொல்றான். திடீர்னு நிங்ஃபங் ஏதோ உணர்றான். இந்த உலகத்து ஆளுங்களை பார்த்து ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் பண்றான். அப்போ ஸ்டாச்சுல ஏதோ நடக்க ஆரம்பிக்குது, பல மான்ஸ்டர்ஸ் தோன்றுது. நிங்ஃபங் உடனே நாம பார்த்தது எல்லாம் இல்யூஷன் தான், ஆனா இப்படி ஒரு இல்யூஷனை எப்படி செஞ்சாங்க, எந்த 100%யும் நான் ஃபீல் பண்ணலையேன்னு சொல்றான். மான்ஸ்டர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரோ மேல சார்ஜ் பண்ணுது. இவன் உடனே நிங்ஃபங் ஒரு சின்ன அசைவோட மான்ஸ்டர்ஸ பலார்னு ரெண்டா வெட்டுறான். ஜாங் ஷூ ஒரு அண்டட் அட்டாக்க தடுக்கிறான். ஆனா அவனோட கோடாரி பொட்டுன்னு உடஞ்சி போக ஷாக் ஆகுறான். இது வெறும் ஆர்டினரி எதிரி இல்ல, இதை நான் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பயப்படுறான். 100 இந்த ஓப்பனிங்கை பயன்படுத்தி பெர்சர்கர் மேல சார்ஜ் பண்ணுது. ஆனா அட்டாக் பிளாக் ஆகுது. 100 முழுசா ஃப்ரோசன் ஆகிடுது. இது ஹனினோட வேலை. இவன் சற்று முன்னாடி மாஸ்டர் கிட்ட இங்க இருக்கிற 100 அட்வென்ச்சரஸ் ஹையர் லெவல் வேர்ல்டுல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்கு, உங்க கம்பேனியன்ஸ்க்கு இவங்களுக்கு எதிரா சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தான். நிங்ஃபங் ஹனின் இப்ப என்ன பண்ணலான்னு வேகமா கேக்குறான். ஹனின் எனக்கு மீதி இருக்கிற எனர்ஜியை வச்சு டெம்பரவரிலி மேனிஃபெஸ்ட் பண்ணி எதிரிகளை காலி பண்ண உதவ முடியும்னு சொல்றான். நிங்ஃபங் கூல் எல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் டம்மன் ஹனினை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா நிங்ஃபங் பயப்படாதீங்க, ஹனின் ஞா ஆணை வேற உலகத்துல இருந்து சமன் பண்ணப்பட்டவன்னு சொல்றான். ஹனின் கையை அசைச்சு எல்லாரையும் மீட் பண்ணது பிளஷர், இனி கொஞ்ச நேரம் ஒன்னா ஒர்க் பண்ண போறோம்னு சொல்றான். அவன் 100 அட்வென்ச்சரஸ் முன்னாடி நின்னு ஸ்டாஃபை உயர்த்தி ஐஸ் டெக்ஸ் கிரியேட் பண்ணி அவை உடனே 100 மேல பாய ஆரம்பிக்குது. ஓங்யூ இந்த ஐஸ் டம்மனோட மேஜிக் செம்ம இன்கிரெடிபிளா இருக்கு, இவனோட பவர் லெஜெண்டரி லெவல் அபிலிட்டிஸை விட வேற லெவல்னு சொல்றா. ஆனா ஒரு டார்க் எனர்ஜி உள்ளவன் தோன்றி ஐஸ் டெக்ஸை ஈஸியா உடைச்சு போடுறான்.
ஹரிதா தி பிரேவ் எமர்ஜ் ஆகுறா. ஷியான், எல்லாரும் கவனம், இப்ப வந்தவ ஸ்டாச்சுல இருக்கிற பொண்ணுதான்னு கத்துறா. ஹரிதா, ஹனின் கிட்ட, நீ ஒரு விசித்திரமான மேஜ் மாதிரி இருக்க, இவங்க மத்தியில ஸ்ட்ராங்கஸ்டா தெரியற, ஆனா என் பிளேடுக்கு முன்னாடி உன் ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. ஹனின், வேஸ்ட பேசாத, நான் இங்க ஸ்ட்ராங்கஸ்ட் இல்ல, ஆனா உன்னை டீல் பண்ண நான் மட்டும் போதும்னு சொல்றான். ஹரிதா கோவமா பயங்கர பவர் அன்லீஷ் பண்ணி, நிஜமாவே ஒரு வாரியரை தனியா ஃபைட் பண்ண பாக்குறியா? எந்த கடவுள் உனக்கு இந்த கரேஜ கொடுத்தான்னு கேக்குறா. ஹனின் மாக் பண்ணி, நீ சொன்ன மாதிரிதான்னு சொல்றான். ஹரிதா இன்னும் கோவமா, நீ வேற ஒரு ஃபூல், கடவுள்களை முழுசா நம்புற, இந்த கடவுள்கள் உன்னை பத்தி கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறியான்னு கேக்குறா. ஹனின் நிங்ஃபங்க பாக்க அவன் சிரிக்கிறான். ஆனா ஹரிதா டைம் வேஸ்ட் பண்ணாம ஹனின் மேல பாஞ்சு, ஃபைட் நடுவுல எங்கேயோ பாக்குற தைரியம் உனக்கு இருக்கா ஃபூல்னு கத்துறா. ஹனின் பவர் அன்லீஷ் பண்ணி ஐசிஆரா எல்லா இடத்துலயும் பரவுது. ஹரிதா முன்னாடி போகும்போது அவளோட ஸ்பீட் கம்மியாகுது. இது வாட்டர் மேஜிக் பேஸ்டு டிசிலரேஷன் எஃபெக்டான்னு யோசிக்கிறா. ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாம அவளோட பவரை வெப்பனுக்கு சென்டர் பண்ணி ஹனினோட அபிலிட்டியை உடைக்கிறா. ஹனின், இவளோட வெப்பன் தான் இவ பவர் சோர்ஸா நீ யோசிக்கிறான். ஹனின் ஃப்ரீசிங் மேஜிக் சென்டர் பண்ணி எண்ட்லெஸ் ரே, கிளாஷியல் எக்ஸ்ப்ளோஷன், ஃப்ராஸ்ட் ஃபியூஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஹரிதா மேல வீசுறான். ஹரிதா, இம்பாசிபிள், நான் வீல்டு பண்றது டிவைன் வெப்பன் காட் ஃபால்னு நினைக்கிறா. ஆனா அவளோட நெஞ்சில ஒரு மார்க் உணர்ந்து இது என்னன்னு விசித்திரமா ஃபீல் பண்றா. ஹனின் விரல் நொடிச்சு அவளுக்குள்ள இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆரம்பிக்குது. ஹரிதா வழியில கத்துறா. அவளோட டிவைன் எக்யூப்மெண்ட் தரையில விழுந்துருச்சு. ஓங்கியும் ஷியானும் வாயடிச்சு போய் ப்ரோவோட ஃப்ரெண்டோட அட்டாக் செம பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஹனின் ஹரிதாவோட வெப்பனுக்கு பக்கத்துல வந்து, இந்த எக்யூப்மெண்ட் நிஜமாவே பவர்ஃபுல், ஆனா இவளுக்கு இதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு நினைக்கிறான். காட்ஃபால தொடும்போது ஒரு எனர்ஜி எமனேட் ஆக ஆரம்பிக்குது. ஹனின், இந்த வெப்பனுக்கு என்ன ஆகுதுன்னு அலர்ட் ஆகுறான். திடீர்னு ஹனின் மறைஞ்சு போறான். டிவைன் வெப்பன் உள்ள ஹரிதா சிரிச்சு, இடியட் மேஜ், டிவைன் டூம் எவ்வளோ பயங்கரமான உனக்கு தெரியாது, இதுவும் பவர் அப்சார்ப் பண்ணி என்ன ரீபாண்ட் பண்ண உதவும்னு சொல்றா. ஹரிதா, டிவைன் டூம் இருக்கிற வரைக்கும் நான் இம்மார்டல்னு நம்புறா. நிங்ஃபங் ஹனின் மறைஞ்சு போனதை பார்த்து சீரியஸ் ஆகுறான். ஹனின்னு கத்துறான். ஆனா ஹனின் கூல் டவுன் மாஸ்டர், நான் ஓகேன்னு சொல்றான். அந்த வாரியரோட டிவைன் வெப்பன் திடீர்னு என் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிடுச்சு, அதான் என் பிசிக்கல் ஃபார்ம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்றான். நிங்ஃபங் புரிஞ்சுதுன்னு சொல்றான். இந்த டிவைன் வெப்பனை பத்தி க்ளோஸா செக் பண்ண முடிவு பண்றான். வெப்பனை எடுத்து கவனமா ஆராயிறான். ஹரிதா மனசுக்குள்ள, இவங்க எல்லாம் ஃபூல்ஸ், இவங்க எனர்ஜியை டிவைன் வெப்பனுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க, இனி அண்டர்ஸ் எனர்ஜி அப்சார்ப் பண்ண வேண்டாம்னு சந்தோஷப்படுறான். நிங்ஃபங் டெலிபதி மூலமா ஹரிதா கூட பேச ஆரம்பிச்சு ஏன் இவ்வளவு ஹாப்பின்னு கேக்குறான். ஹரிதா ஷாக் ஆகி, நீ என்ன உண்மையாவே பார்க்க முடியுதா? என் டிவைன் வெப்பன் இப்ப எனர்ஜி அப்சார்ப் பண்ணல, உன்னை பார்த்து செம பயந்து நடுங்கிட்டுதான்னு பதில் சொல்றா. நிங்ஃபங் வெப்பனை தொட்ட உடனே ஒரு சிஸ்டம் ஸ்கிரீன் தோன்றி அப்சார்ப்ஷன் இனிஷியேட் பண்ணவான்னு கேட்டதை ஞாபகப்படுத்துறான். அவன் சிரிச்சு, இந்த வெப்பன் ரெம்னன்ஸ் ஆஃப் தி எண்ட்ல ஒன்னா இருக்கும்னு எதிர்பார்க்கல, ஆனா இன்னும் கிளியரா இல்ல, சீக்கிரம் அப்சார்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஹரிதா கிட்ட என்ன நடக்குது, உண்மையை சொல்லுன்னு கேக்குறான். அதே நேரம் ஜெய்ஷியான் ஓங்கியூ கிட்ட நிங்ஃபங் ஃபைட் பண்ற இடத்துல என்ன நடக்குதுன்னு கேக்குறான். ஓங்கியூ, சுத்தி இருக்கிற அண்டர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணாம நிக்குது, செம விசித்திரமா இருக்குன்னு சொல்லா. பேட்டில் ஃபீல்ட்ல ஹரிதா எக்ஸ்பிளைன் பண்றா. நீ பார்த்த மாதிரி இந்த கண்ட்ரி ஒரு காலத்துல செம அழகா இருந்துச்சு. மான்ஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணாலும் நாங்க எப்பவும் நேஷனை ப்ரொடெக்ட் பண்ணோம். மான்ஸ்டர்ஸை காலி பண்ண உடனே என் டீமுக்கு நீங்க எல்லாம் செம வேலை செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னேன். ஆனா என் ஃப்ரெண்டு கலன் விசித்திரமா நடந்துக்கிட்ட கேட்டேன். கலன், இது என்னன்னு உனக்கு தெரியுதா? என் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல ஒரு கடவுள் உன்னை பாக்குறாருன்னு எழுதியிருக்குன்னு சொன்னான். எல்லோரும் நாங்க ஒள்ளும் பார்க்கலன்னு கத்துனாங்க. நான் ஷாக் ஆகி, நிஜமாவா, உன்னை கடவுள் ரெகக்னைஸ் பண்ணிருக்காரான்னு கேட்டேன். கலன் சிஸ்டம் ஸ்கிரீனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவன் ஃபைட் பண்ணும்போது புது மெசேஜஸ் வந்து, கடவுள் உன் பர்ஃபார்மன்ஸ்ல ஹாப்பி, உனக்கு டிவைன் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிச்சு. அவனுக்கு காட்ஸ் பிளெஸிங் சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுத்துச்சு. எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்தோம். கலன் ஃப்ளோட் ஆகி செம்ம பவர்ஃபுல் ஆரா எமிட் பண்ண ஆரம்பிச்சான். அவன் கடவுள்களோட பக்கத்தில் இருந்து எப்பவும் உங்களை கவர் பண்ணுவேன்னு சொன்னான். என் டீம்ல ஒரு வாரியர், ஹரிதா, சோகப்படாத, கலன் கடவுள்கள்ட்ட அசெண்ட் ஆயிட்டான், இனி நம்ம கண்ட்ரி க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா நமக்கும் கடவுளோட அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொன்னான். நான் சிரிச்சு சரின்னு சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ட்ரி முழுசா கேயாஸ்ல மூழ்கிடுச்சு. கவுண்ட்லெஸ் டெமானிக் கிரீச்சர்ஸ் கிங்டம் எங்கும் பரவ என் டீம் டெஸ்பரேட்டா மான்ஸ்டர்ஸை ரெசிஸ்ட் பண்ணி ரியால்மை ப்ரொடெக்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அழுது, ஏன் மான்ஸ்டர் அட்டாக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுது, கடவுள்கள் ஏன் ஒன்னும் பண்ணல, கலன் ஏன் திரும்பி வரல, நாங்க மறந்துட்டோமான்னு கேட்டேன். ஒரு மேஜ் பயந்து, நாம இங்க இந்த எண்ட்லெஸ் ஹெல்லுல செத்துடுவோமான்னு கேட்டான். நான் சீரியஸ் ஆகி, இல்ல, நமக்கு இன்னும் ஒரு லாஸ்ட் ஹோப் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் டிவைன் வெப்பன் முன்னாடி நின்ன. நிங்ஃபங் உடனே, நீ இந்த கர்சட் வெப்பனை வச்சு இன்வைடிங் மான்ஸ்டர்ஸை ரிப்பல் பண்ணியா,
இந்த வெப்பன் ஃபுல் கண்ட்ரியும் கர்ஸ் பண்ணிடுச்சான்னு கேக்குறான். ஹரிதா, ஆமா, மான்ஸ்டர்ஸை காலி பண்ண உடனே டார்க்னஸ் பவரை வச்சு கண்ட்ரி அதோட பழைய ஸ்டேட்டுக்கு ரீஸ்டோர் பண்ண. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டு என் கான்ஷியஸ்னஸை உடைச்சு கண்ட்ரிய சீக்ரெட்டுக்கு மாத்திருச்சு. ஹரிதா, அப்புறம் வேற உலகத்து அட்வென்ச்சரஸ் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டு நான் அவங்கள அன்டெட்ஸா மாத்திட்டேன்னு சொல்றா. டிவைன் வெப்பன் பிடிச்சிருக்கிற நிங்ஃபங் டார்க்னஸ் பவர் செம பெரிய விலை வச்சிருக்குன்னு நினைக்கிறான். திடீர்னு ஏதோ உணர்ந்து திரும்பி பார்க்கறான். ஒரு போர்ட்டல்ல இருந்து யாரோ வந்து நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, அரிதாவோட பழைய ஃப்ரெண்டு காலன். அவன், நிங்ஃபாங், நீ பிடிச்சிருக்கிற காண்ட்லெட் என்னோடது, திருப்பி கொடுப்பியான்னு கேக்குறான். அரிதா, இவன் உண்மையாவே கலனான்னு ஷாக் ஆகுறா. நிங்ஃபாங் சிரிச்சு, கலன், இந்த காண்ட்லெட் இப்போ என்னோடதுன்னு கிளியரா சொல்றான். கலன் சிரிச்சு, ஓ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு போல, இந்த வெப்பனை நான் இங்க ஒரு ரிஃபைன்மெண்ட் ரிச்சுவலுக்காக வேணும்னு வச்சேன்னு சொல்றான். நிங்ஃபாங்லும் அரிதாவும் இந்த ரிஃபைன்மெண்ட் ரிச்சுவல்னா என்ன நான் ஆர்வமா யோசிக்கிறாங்க. கலன் ஒரு நிமிஷம் சைலண்டா இருக்கான். பின்ன பயங்கர ஆறா வெளிப்படுத்தி, நீ காது கேட்காம இருக்கியா? இந்த காண்ட்லெட் என்னோடதுன்னு சொல்லிட்டேனே, நீ என் ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸுக்கு மெட்டீரியல் ஆக போறியான்னு கேக்குறான். ஹனின் கலனோட ஆறாவை உணர்ந்து இந்த பவர் ஹோலி ஸ்பிரிட்னோட உண்மையான எசன்ஸ்னு சொல்றான். அரிதா முழங்கால் படியா விழுந்து, ப்ரோ, இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க உதவுங்கன்னு ப்ளீட் பண்றா. நிங்ஃபாங் சிரிச்சு, ஏன் நீயே அதை பண்ணக்கூடாதுன்னு கேக்குறான். அரிதா குழம்பி நிக்கிறா. கலன் நிங்ஃபாங் சிரிக்கிறத பார்த்து ஆர்வமா ஆராயிறான். நிங்ஃபாங், அரிதா, என்கிட்ட ஒரு அபிலிட்டி இருக்கு, உனக்கு டெம்பரவரி பிசிக்கல் ஃபார்ம் கொடுக்க முடியும். ஆனா கடைசியில நீ முழுசா டிசிபேட் ஆயிடுவ, ஒண்ணுமே மிச்சம் இருக்காதுன்னு வார்ன் பண்றான். அரிதா, நான் பயப்படல, எனக்கு உடம்பு கொடுங்க, எந்த கான்சிக்வன்ஸையும் ஏத்துக்கிறேன்னு கெஞ்சரா. நிங்ஃபங், தலை நிமிருன்னு சொல்லி டார்க் ரிச்சுவல் சோல் சீஷர் அபிலிட்டியை யூஸ் பண்றான். இது ஸ்பிரிச்சுவல் கவர் வச்சு டார்கெட்டோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி டெம்பரவரியான பவர்ஃபுல் க்ளோனா மாத்துது. அபிலிட்டி எஃபெக்ட் மேனிஃபெஸ்ட் ஆக அரிதாவுக்கு பிசிக்கல் உடம்பு கிடைக்குது. கலன் உட்பட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அரிதா தன் உடம்ப ஆராய்ந்து டார்க்னஸ் பவர் செம இம்ப்ரெசிவ்னு சொல்றா. நிங்ஃபங், நான் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நீயே ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பன்னு சொல்றான். அரிதா தேங்க்ஸ்னு சொல்றா. கலன் ஷாக் ஆகி, என் பழைய ஃப்ரெண்ட் எப்படி திடீர்னு ரீஅப்பியர் ஆனான்னு கேக்குறான். அரிதா டிவைன் வெப்பன் வழியா பவர் சென்டர் பண்ணி, முன்ன நீ சொல்லதை நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கல, இப்போ சரியா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றா. கலன், நீ ஏதோ ஈவில் காட் கண்ட்ரோல்ல இருக்கியா? இந்த ப்ரோ உன்னை என்ன பண்ணிருக்கான்? ஆனா அரிதா டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபுல் ஃபோர்ஸோட கலன் மேல பாயிரா. கலன் டிஃபெண்ட் பண்ண முயற்சிக்க அரிதாவோட அட்டாக் ஓவர்வெல்மிங்கா இருக்க ரத்தம் துப்பி தரையில விழுறான். அரிதா வெப்பனை கலனுக்கு நீட்டி, மான்ஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணப்போ நீ ஏன் வரல, இப்போ மட்டும் எதுக்கு வந்த, ரிஃபைன்மெண்ட் ரிச்சுவல்னா என்னன்னு கேக்குறா. தரையில படுத்திருக்கிற கலன், நான் உன்னை அபேண்டன் பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்புன்னு கெஞ்சுறான். அப்போ நான் வேறொரு ட்ரையல்ல இருந்தேன், அது எனக்கு குரூஷியல், உன் கிங்டம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சப்போ லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ உலகத்துல மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்ஸ்ல ஒருத்தனா இருந்தாலும் ஒரு காடுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபெயிலியர் மட்டுமே. அரிதா, இது நீ புரிஞ்சுக்கணும்னு கெஞ்சுறான். அரிதா சீரியஸ் ஆகி, கேள்விய வழக்காம உடனே பதில் சொல்லு, நீ உண்மையாவே என் டிவைன் வெப்பன் காட்ஃபால் பின்னாடி இருக்கியான்னு கத்துறா. கலன் எந்திரிச்சு, நான் காட்ஃபால்ல ஒரு மேஜிக்கல் மார்க் வச்சேன், அது மறைஞ்சப்போ அதை உணர்ந்தேன். ப்ளீஸ் என்ன குறை சொல்லாத, நான் காட்ஃபால் வச்சு ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு மட்டுமே நினைக்கிறேன். இல்லைனா ஒரு நாள் காட் என்ன அபேண்டன் பண்ணிடுவான். நான் மார்க் வைக்கும்போது அரிதாவும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள, இவ ஃபூல், காடோட பவர் இல்லைனா இவங்கள டீல் பண்ணது செம ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்ன ஒரு பெரிய ஈவில் த்ரெட்டன் பண்ணுதுன்னு நினைக்கிறான். கலன், என்னோட லாயல்ட்டிக்காக ப்ளீஸ் காடவே என்ன அபாண்டன் பண்ணாதீங்க, இவங்களையெல்லாம் அழிக்க டிவைன் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி அரிதா கலனை சாவேஜா அட்டாக் பண்ணி செம ரத்தம் துப்ப வைக்கிறா. வோங்யூவும் ஷியானும் இந்த திடீர் டர்னை பார்த்து வாயடிச்சு நிக்கிறாங்க. அரிதா நிங்ஃபங் கிட்ட வந்து முழங்கால் படியா விழுந்து, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், நானும் என் ஆளுங்களும் இந்த எண்ட்லெஸ் நைட்மேர்ல இருந்து இப்போ எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்றா. நிங்ஃபங் டிவைன் வெப்பனை எடுத்து, இந்த கிங்டம்ல ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட் எங்க இருக்குன்னு தெரியணும். அரிதா, நீ இன்னும் டைம் இருக்கும்போது என் கம்பானியன்ஸ்க்கு உதவு, அவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்றான். அரிதா, முன்ன கலனை காட்ஸ் சூஸ் பண்ணதா செம ஆனர்னு நினைச்சேன், ஆனா கடைசியில நாங்க மறந்துட்டோம். அப்போதான் காட்ஸ் எல்லா உலகங்களுக்கும் சமமா அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சது. போறதுக்கு முன்னாடி, கலன் இப்போ என்ன ஆனாலும் அவன் எங்க கிங்டமோட ஆள், அவனை இனி ஒரு தடவை ஃப்ரீ பண்ணி அமைதியா ஏன் கூட போக விடுன்னு கேக்குறா. அப்போதான் நிங்ஃபாங் திரும்பி பார்த்தா ஹனின் ட்ரபிள்டா இருக்கான். என்னாச்சுன்னு கேக்குறான். ஓங்கியூ சொல்றா,
காட்ஸோட பிளெஸிங்ஸ் இருந்தும் அரிதாவோட உலகம் டிஸ்ட்ரக்ஷனை எஸ்கேப் பண்ண முடியல. நாமும் ஒரு நாள் இதே ஃபேட்டை ஃபேஸ் பண்ணுவாமான்னு கேக்குறா. நிங்ஃபங் சிரிச்சு, அப்படி நடக்காது, ஒரி பண்ணாத, நீ என்னை எங்கேயோ சாப்பிட கூட்டிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஓங்கியும் சிரிச்சு, ஷோர், நிச்சயம் நடக்கும். ப்ரொஃபசர் ஷி, நாம சாப்பாடை முடிச்சிட்டு திரும்பலாமான்னு கேக்குறா. ப்ரொஃபசர், ஓகே, எனக்கும் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்றாங்க. ஓங்கியூ, லோக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறேன்னு சொல்றா. அதே நேரம் கிங்டம்ல வானத்துல ஒரு ரிஃப்ட் தோன்றி அதிலிருந்து கலன் செம்ம பவரோட வெளியே வரா. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், ஆனா அந்த உடம்புல இருக்கிற மத்தவனோட மங்கலான ஃபார்ம நினைவு இருக்குன்னு சொல்றா. நிங்ஃபங்க நினைச்சு, இவன் உண்மையாவே லெஜெண்டரி ஆம்னிபோட்டன் வெடிஜா இருக்க முடியுமா? இருந்தாலும் இவன் இந்த கிங்டம்ல இருக்கான், எஸ்கேப் இல்லன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேஜர் கில்ஸோட லீடர்ஸ் மீட்டிங் நடக்குது. ஓங்கியும் லூப்பிங்கும் ஃபர்ஸ்ட் டைமா கில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா வந்து செம டென்ஷனா இருக்காங்க. லிங்குவா, ப்ரொஃபசர் ஷியோட ரிப்போர்ட் படி காட்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ்ல சில சோசன் ஒன்ஸை சூஸ் பண்ணி பவர் கொடுத்து ஹையர் ரியால்ம்க்கு அசென்ட் பண்ண விடுறாங்க. ஆனா இந்த பவர் ஜஸ்ட் காட்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு மட்டுமே. இந்த காட்ஸோட கண்ணுல சோசன் ஒன்ஸ் வெறும் டூல்ஸ், பான்ஸ் மட்டுமே. யுன்னிங், காட்ஸோட ஃபேவரேட்டா இருந்தாலும் டிஸ்ட்ரக்ஷனோட ஆபத்து எப்பவும் இருக்கு. கடைசியில எல்லாரும் தங்களை மேல மட்டுமே டிபெண்ட் பண்ணணும். லிங்குவா, நம்ம ரீசெண்ட் எக்ஸ்பெடிஷன்ல எதிரியோட ஸ்ட்ரென்த் நம்ம எதிர்பார்க்கிறத விட செம ஹையா இருக்கு. ஆனா நாம அதை தாண்டி இருக்க முடியாது, நிங்ஃபங் இல்லைனான்னு சொல்றா. லிங்குவா, இனி வர்ற பேட்டில்ஸ்ல இன்னும் ஸ்ட்ராங்கரா இன்வின்சிபிள் மாதிரி இருக்கிற எதிரிகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிங்ஃபாங் நம்ம பக்கம் இருந்தாலும் எல்லா நம்பிக்கையும் ஒரு இளைஞனோட தோல் அடைச்சு அவனை மட்டுமே டிபெண்ட் பண்றது எனக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுதுன்னு சொல்றா. அப்போ பெரும்பாலான கில்ட் லீடர்ஸ் தலகுனிஞ்சு நாங்க நிங்ஃபாங்க மேல டூ மச் டிமாண்ட் பண்ணிட்டோன்னு உணர்றாங்க. ஆனா ஓங்கியூ கையை உயர்த்தி பெர்மிஷன் டு ஸ்பீக்னு கேட்டு, எல்லாருக்கும் தெரியும் நிங்ஃபாங் ரீசெண்டா வேற உலகத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல் பீயிங்கை சமன் பண்ணியிருக்காரு. அவர் டாக்டிக்கல் ஆக்சுவரியல் சயின்ஸ் ஸ்டடி பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தை மான்ஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாருன்னு சொல்றா. ஓங்கியூ சீரியஸ் ஆகி, நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம உலகம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருக்கணும்னு சொல்ல எல்லா லீடர்ஸும் ஷாக் ஆகுறாங்க. லிங்குவா கோவமா, நீ என்ன சொல்ல வரன்னு கேட்குறா. ஓங்கியூ, 80 வருஷத்துக்கு முன்ன சீக்ரெட் ரியல்ம்ஸ் ரியாலிட்டியோட மர்ஜ் ஆகி ஹியூமனிட்டி செம்ம பெரிய அடி வாங்குச்சு. அப்போதான் ஹியூமன்ஸ்ல அட்வென்ச்சரஸ் எமர்ஜ் ஆனாங்க. ஆனா அப்போ கூட மான்ஸ்டர்ஸ்க்கு எதிராக நம்ம செம்ம டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்தோம். எண்ணிலடங்கா தியாகங்களும் நம்ம முன்னோடிகளோட எஃபர்ட்ஸும் இங்க இருக்கிற எல்லாரோட வேலையும் தான் இப்போ வரை ஹியூமனிட்டி சர்வைவ் பண்ணிருக்குன்னு சொல்றான். அந்த வேற உலகத்து பீயிங் சொன்னாரு, நாம நிறைய காலத்துக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண மான்ஸ்டர்ஸ் ஏற்கனவே நம்ம உலகம் தாங்க முடிகிற லிமிட்ஸை தாண்டி இருக்கு. இன்னும் நம்ம அழியாம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மிராக்கிள். நம்ம உலகம் 80 வருஷமா ஹீரோஸால ப்ரொடெக்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம டர்ன்னு சொல்லி வெக்கப்பட்டு உட்காந்து, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்குறான். எல்லா லீடர்ஸும் கைத்தட்டி, ஓங்கியூ, நீ உண்மையான ஹீரோயின் ஸ்பிரிட் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. யுன்னிங் இன்ஜன் கிட்ட, மிஸ் வாங்க சூஸ் பண்ணது செம்ம வைஸ் டிசிஷன், என் யூத் ஃபைட்டிங் ஸ்பிரிட் திரும்பி வந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னு சிரிக்கிறான். ஓங்கியூ யுவான் கிட்ட, மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ண கஷ்டமா ஆகிடுச்சு, ஏன்னா அவ இங்க இருக்கிற எல்லாரோட லிமிட்ஸை தாண்டி இருக்கு, இப்படிதானேன்னு கேட்குறான். யுவான் ஃபுல்லா உறுதி இல்ல, ஆனா உன் வார்த்தைகளை கேட்டு என் ஸ்பிரிட் மறுபடி ஃபயரா ஏறிடுன்னு சிரிக்கிறான். இன்ஜன், எல்லாரும் ஓங்கியோட ஒப்பீனியனோட அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கடவுள்களை எதிர்கொள்ள எப்படி பிளான் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய லெசன் கொடுத்துருக்கு. கடவுள்கள் நாம நம்பின ஹோப் இல்லன்னு சொல்றான். அதே நேரம் கலன் நிங்ஃபாங்கோட உலகத்துல ஒரு ஆம்னிபோட்டன் மேஜ் இப்படி ஒரு லோலி உலகத்துல எப்பவாவது அட்டென்ஷன் கிடைக்கிற இடத்துல எப்படி வாழ முடியும் நீ யோசிக்கிறான். திடீர்னு இந்த உலகத்துல சீக்ரெட் ரியல்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பிரசன்ஸை உணர்றான். இங்க ஒரு ஸ்டே வச்சுக்க இந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கும்னு முடிவு பண்ணி தன் சாங்சுரி அமைக்கிறான். அதே நேரம் ப்ளூ ஷார்ப் கில்ட்ல ஷீக்ஷாங், என் அண்ணன் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண கில்ட் ஒரே நைட்ல காலியாயிடுச்சு, இனி நான் ஸ்ட்ராங்கர் ஆகி கில்டோட க்ளோரியை திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனா திடீர்னு ஒரு போர்ட்டல் அவன் முன்னாடி தோன்றுது. கலன் அதிலிருந்து வெளியே வந்து, இங்க நிஜமாலுமே யாரோ இருக்காங்கன்னு சொல்றான். ஷீக்ஷாங் டென்ஷன் ஆகி, நீ யாரு, இங்க என்ன பண்றன்னு கேட்குறான். கலன், பயப்படாத, நான் அந்த சீக்ரெட் ரியல்மோட மாஸ்டர், எல்லாரும் கடவுள்னு கூப்பிடுறமேன்னு சொல்றான். ஷீக்ஷாங் ஆர்வமாகி, சீக்ரெட் ரியல்ம்ல 2 பேர் ஒரே டைம்ல உள்ள போக முடியாதுன்னு ஞாபகம் வருது. கலனை பார்த்து ஒரு சினிஸ்டிவ் ஆரா கடவுள் ஃபார்ம்ல தெரியுது. இந்த மாதிரி கடவுளை ஒரு வீடியோல பார்த்திருக்கேன்னு சொல்றான். ஷீக்ஷாங், இந்த சீக்ரெட் ரியல்ம்ல இருக்கிற பவரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நினைச்சு முழங்கால் படியா விழுந்து, கலன், என் பிரார்த்தனையை கேட்டு இங்க வந்தீங்களான்னு கேட்குறான். கலன் சிரிச்சு, பிரார்த்தனை வீக்கானவங்களுக்கு, நீ உன் ஸ்ட்ரென்த்தையும் ஃபெய்த்தையும் என் பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ஒர்த்தின்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றான். ஷீக்ஷாங், எந்த ஆர்டர் கொடுத்தாலும் என் ஃபுல் எஃபோர்ட்டோட நிறைவேற்றேன்னு கெஞ்சுறான். கலன் மனசுக்குள்ள, ஆம்னிபோட்டன் மேஜ் செம்ம இன்டெலிஜென்ட் பீயிங்,
இவனோட உண்மையான நேச்சர் புரியிற வரைக்கும் ரெக்லெஸ்ஸா ஆக்ட் பண்ணக்கூடாது. இன்கார்னேஷன் பவர் என் ட்ரூ ஃபார்மை விட வீக், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். பின்ன ஷீக்ஷாங் கிட்ட உன் முதல் டாஸ்க் நிங்ஃபாங்க கண்டுபிடின்னு சொல்றான். ஷீக்ஷாங் அந்த பேரை கேட்டு ஷாக் ஆகுறான், ஆனா உடனே சைலண்ட் ஆகிடுறான். கலன், நீ ஆம்னிபோட்டன் மேஜை தெரிஞ்சிருப்பேன்னு எதிர்பார்க்கேன், இது உனக்கு நிறைய ட்ரபிள சேவ் பண்ணுதுன்னு சொல்றான். ஷீக்ஷாங், சாரி அவரை பத்தி நிறைய இன்ஃபோ தெரியாதுன்னு சொல்றான். கலன், பரவாயில்ல, இனி நீ நிங்ஃபாங்க மானிட்டர் பண்ணி ஏதாச்சும் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இருந்தா உடனே ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றான். பின்ன சீரியஸ் ஆகி, அந்த மேஜை அலர்ட் பண்ணிடாத, அவன் உண்மையான ஐடென்டிட்டி ஒரு ஈவில் காடா இருக்கலாம், அவன் எண்ணிலடங்கா உலகங்களை அழிச்சவன்னு சொல்றான். ஷீக்ஷாங் இந்த இன்ஃபோ கேட்டு ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கலன், சீக்ரெட் ரியல்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இன்ட்ரூஷன் உணர்ந்தப்போ டிவைன் ரியல்ம்ல சர்ச் பண்ண, ஆனா ஒரு விசித்திர ஃபோர்ஸ் என் ட்ராக்கர்ஸை தடுத்துச்சு, அது ஆம்னிபோட்டன் மேஜ் ஹைட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறான். பின்ன ஷீக்ஷாங் கிட்ட இந்த உலகத்துல யாரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு கேட்குறான். ஷீக்ஷாங், அந்த ஈவில் காடோட ஃப்ரெண்ட்னு சொல்றான். கலன், பாவம், அந்த ஆனர் உனக்கு இருந்திருக்கணும், ஆனா ஈவில் காடோட கிளாஸ்ல இருந்து ஸ்டோலன் ஆயிடுச்சு, வரி பண்ணாத, நான் உனக்கு அந்த ஆனரை திரும்ப பெற உதவுறேன், அதுக்கு நீ லாயல்ட்டி ஸ்வேர் பண்ணுன்னு சொல்றான். ஷீக்ஷாங் டைம் வேஸ்ட் பண்ணாம கடவுளுக்கு லாயல்ட்டி ஸ்வேர் பண்றான்னு கத்துறான். பின்னாடி ஷீக்ஷாங் நிங்ஃபாங்க மீட் பண்ணி, ஒருத்தன் தன்னை ட்ரூ பிரைமல் ஸ்பிரிட்னு அவதாரம்னு சொல்றான், அவன் உன்னை பத்தி சீக்ரெட் இன்ஃபோ கலெக்ட் பண்ண சொன்னான்னு சொல்றான். நிங்ஃபாங், நான் இன்கார்னேஷன்ஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும்னு நினைச்சேன்னு சொல்றான். ஹனின், கடவுள்கள் பொதுவா தங்கள் ஃபாலோவர்ஸை மேல இன்கார்னேஷன்ஸை டிபெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ஷேர்ட் மைண்ட்ஸ் ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணி நீண்ட நேரம் இருக்க வைக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றான். நிங்ஃபாங் ஷாக் ஆகி, நான் கடவுள்கள் யாரை வேணா இன்கார்னேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன்னு சொல்றான். பின்ன ஷீக்ஷான் கிட்ட இந்த கடவுளுக்கு கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பயம் இல்லையான்னு தேய்க்கிறான். ஷீக்ஷாங், நான் அவனை டெஸ்ட் பண்ணேன், அவன் ஆம்னிசியன்ட் மாதிரி தெரியல, இல்லைன்னா நடிக்கிறானோ, ஆனாலும் நீ விஜிலண்டா இருக்கணும்னு சொல்றான். ஹனின், ஷீக்ஷாங் மாதிரி நியூ ஃபாலோவர்ஸ் வீக் ஃபெய்த்தோட வர ஆரம்பிப்பாங்க, அவங்க கனெக்ஷன் ரிலையபிளா இல்ல, ஆனா ஈஸியா எக்ஸ்போஸும் ஆக மாட்டாங்கன்னு சொல்றான். நிங்ஃபாங் ஷீக்ஷாங்க புடிச்சு சிரிச்சு, இவ்ளோ இம்பார்ட்டன்ட் மேட்டரை சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். ஷீக்ஷாங் வெக்கப்பட்டு, நீங்க உலகத்தோட பெனிஃபேக்டர், இதை பண்றது பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். ஆனா மனசுக்குள்ள, ஒரு கடவுளை ஃபேஸ் பண்ணும்போது கூட ப்ரோ பேனிக் காட்டல, இவனோட ஐடென்டிட்டி செம்ம ரிமார்க்கபிள், என் அண்ணன் இவனை பத்தி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணான், இவன் ஈவில் கார்டுன்னு நம்ப முடியலன்னு நினைக்கிறான். நிங்ஃபாங், என் ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் ஆனதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், இந்த கடவுள்கள் ஏன் தேடி வந்திருக்காங்க, இதை கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு நினைக்கிறான். வீட்டுக்கு திரும்பின பிறகு நிங்ஃபாங் ஐஸ் டெமன் ஹனின் கிட்ட, ஷீக்ஷாங் இப்போ ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்க்கு க்ளோஸா இருக்கலாம், ஆனா இது நீண்ட நேரம் போனா டேஞ்சர் ஆகும்னு சொல்றான். ஹனின், ரியாலிட்டியில இந்த உலகத்து மத்த கடவுள்களை மேல நமக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றான். நிங்ஃபாங் ஆர்வமா, கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேட்குறான். ஐஸ் டெமன் ஹையர் பீங்ஸ் ஒரு லோயர் ரியால்முக்கு உள்ள வரும்போதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐஸ் டெமன் ஹனின், ஹையர் பீயிங்ஸ் லோயர் ரியால்முக்கு வந்தா யூனிவர்ஸோட லாஸ் அவங்க பவரை லிமிட் பண்ணுது, கடவுள்களால கூட அதை டிஃபை பண்ண முடியாது, உலகத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பெருக்க அவங்க வர்ஷிப்பர்ஸை பெருக்கணும். ஆனா ப்ரோ, நீ வித்தியாசமானவன், ஏன்னா நீ இந்த உலகத்துல இருக்க, உன் ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியும், கடவுளோட ஃபாலோவர் ஸ்ட்ராங்கரா இல்லைனா உனக்கு த்ரெட் இல்லன்னு சொல்றான். சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிவைன் ப்ரொடெக்ஷன்ல இருக்கு, நீ அங்க அனுபவிச்ச அட்டாக் டைமையும் ஸ்பேஸையும் கிராஸ் பண்ணி ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னோட டிவைன் ரியால்ம்க்கு டைரக்டா கொலைட் பண்ணுச்சு. ட்ரூ எசன்ஸ் அவங்க உள்ள ஹைடாக இருந்தா நம்மால ஒன்னும் பண்ண முடியாது, அதனால அது சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வெளியே இழுக்கவே ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். நிங்ஃபங் புரிஞ்சுது, இந்த அப்ரோச் வச்சு ஒரு பிளான் பண்ணுவோம்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபோவையும் ஹனின் கூட ஷேர் பண்ணுறான். ஹனின் சொன்னபடி, இந்த உலகம் என் ஹோமம் மாதிரி, நான் டசன்ஸ் ஃபார்பிடன் ஸ்பெல்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், இந்த லெவல் பேட்டில் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எதிரிக்கு ஒரு அபிலிட்டி இருக்கு, அதுதான் என்ன வரி பண்ணுது, பிரஷர் ஆஃப் த ஸ்ட்ராங். இது பவர்ஃபுல் மென்டல் பிரஷரை ரிலீஸ் பண்ணி யூசரை விட வீக்கான டார்கெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. லெவல் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா டார்கெட் இன்னும் நேரம் இன்கபாசிட்டேட் ஆகும்னு நினைக்கிறான். இது ஒரு கண்ட்ரோல் அபிலிட்டி, லெவல் சப்ரஷனை மேல டிபெண்ட் பண்ணுது. ஆனா என் ஆக்சுவல் லெவல் லோ, எதிரி என் வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சா ஃபார்பிடன் ஸ்பெல் காஸ்ட் பண்ண டைம் இருக்காது. சேஃபா இருக்க மென்டல் அட்டாக்ஸை ரெசிஸ்ட் பண்ற ஸ்பெல் கத்துக்கணும். ஆனா அப்படி ஸ்பெல் செம ரேர், கண்டுபிடிக்க கஷ்டம்னு யோசிக்கிறான். பின்ன எந்திரிச்சு, ஹனின், நான் பேஸுக்கு கொஞ்ச நேரம் திரும்புறேன், பேஸ் எக்ஸ்போஸ் ஆகாதுன்னு உறுதியான்னு கேட்கிறான். ஐஸ் டெமன் காபியாராவுக்கு பக்கத்துல போய் அதை தடவி, டுவான், இந்த கிரிச்சர் டார்க் வேர்ல்ட்ல இருந்து வந்த கேயாட்டிக் டெரர் பீஸ்ட், இது தன்னை சுத்தி ஒரு பவர்ஃபுல் கேயாஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ணி எல்லா டிடெக்ஷனையும் பிளாக் பண்ணுதுன்னு சொல்றான். டுவான், ஐயோ செம பயங்கரம்னு ஷாக் ஆடுறான். ஹனின், ஆமா,
இது ஹை லெவல் டெமன் லார்ட், பெரும்பாலான ரியால் பாசஸை விட பவர்ஃபுல், இந்த உலகத்தை ஈஸியா அழிக்க முடியும்னு சொல்றான். டுவான் இன்னும் பயந்து போய் நிக்கிறான். ஆனா ஹனின் ஒரு ஐட்டம் எடுத்து, வரி பண்ணாத ப்ரோ, இத சப்டூ பண்ணதுக்கு அப்புறம் இது செம ஸ்டேபிளா ஆயிடுச்சு, இதோட டார்க் பவர் ஆரா மறைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஐட்டத்தை பீஸ்டோட தலைமையில வீசி, என் ட்ரைப்ல நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருந்துச்சு, இந்த கிரிச்சர் குளிக்கும்போது செம என்ஜாய் பண்ணுது, இப்படி நாங்க செம க்ளோஸ் ஆயிட்டோம், டுவான் நீயும் பின்ன ட்ரை பண்ணுன்னு சொல்றான். டுவான் இன்னும் பயந்து, நானும் இப்படி ஒரு கிரிச்சரை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நினைக்கிறான். நான் ஸ்ட்ராங்னு ஃபீல் பண்ணேன், ஆனா இத கேட்டு என் யோசனை மாறிடுச்சு. ஹனினுக்கு செம பிரசன்ஸ் இருக்குன்னு உணர்றான். அப்போ நிங்ஃபங் வந்து, டுவான் நீ பிடிச்சிருக்கிற ஐட்டம் டெஸ்ட்ரியால்ம்ல இருந்து கிடைச்ச ரிவார்ட், இதை யூஸ் பண்ணுன்னு சொல்றான். அது ஷேடோ பிளேட் ஸ்டாம் டெக்னிக்னோட ஸ்கில் புக். இது யூசரை ரேபிட் ஸ்டேட்டுக்கு இன்ஸ்டன்ட்டா போய் 2 டேகர்ஸை ஸ்டாம் மாதிரி சுத்தி இருக்கிற எதிரிகளுக்கு ஹை டேமேஜ் ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்குது. ஸ்கில் டியூரேஷன்ல யூசரோட எல்லா ரெசிஸ்டன்ஸும் 100% இன்க்ரீஸ் ஆகுது. கூடவே இன்டாமிட்டபிள் பேட்டில் ஸ்பிரிட் பேண்டனா லெஜெண்டரி குவாலிட்டி ஐட்டம், ப்ளஸ் 35 ஸ்ட்ரெங்த், ப்ளஸ் 50% அட்டாக் ஸ்பீட், ப்ளஸ் 10% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட். யாராவது யூசரை அட்டாக் பண்ணா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகி பேட்டில் ஸ்பிரிட் க்ளோன் சம்மன் ஆகி கொஞ்ச நேரம் ஃபைட்ல உதவுது. டுவான் எக்ஸைட் ஆகி, ப்ரோ உங்க கைண்ட்னஸுக்கு செம தேங்க்ஸ், நான் ஸ்ட்ராங்கர் ஆகி உங்களுக்கு ஒரு அன்ஸ்டாப்பபிள் வெப்பனா மாறுவேன்னு கத்துறான். டுவான், எந்த காட் என் மஸ்டருக்கு எதிரா நின்னாலும் ப்ரோவை ப்ரொடெக்ட் பண்ண நான் என் உயிரையே கொடுக்க தயார்னு கத்துறான். நிங்ஃபங், அரிதாவோட சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் செட் பண்ண பிரசிடென்ட் படி எல்லாரோட காட்ஸ்களை பத்தின ஆட்டிடியூட் மாறிடுச்சு. உதாரணத்துக்கு டுவான் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் எசன்ஸ் வந்ததை கேட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷனை கூட காட்டல. இப்படி இருந்தா காட்ஸ்கள் என்ன எதிர்க்கிறது அவ்வளவு ஈஸி இல்லன்னு நினைக்கிறான். நிங்ஃபங் ஒரு ஆரஞ்சு எடுத்து கேயாட்டிக் டெரர் பீஸ்ட் மேல வைக்கிறான். பேஸோட டெடிகேட்டட் லைன் செம சீக்ரெட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சிருக்கு. மென்டல் அட்டாக்ஸை ரெசிஸ்ட் பண்ற ஸ்பெல்ஸ் அல்லது இன்ஃபோ கிடைக்கதான்னு செக் பண்ணணும்னு யோசிக்கிறான். அதே நேரம் சீக்ரெட் டெஸ்ட் ரியால்ம்ல கேலன் ஒரு போர்ட்டல் வழியா ஒரு சிட்டியை பார்க்கறான். இந்த உலகம் ஃபெமிலியரா இருக்கு, இங்க ஹியூமன் செம வீக், முந்தின மான்ஸ்டர் இன்வேஷன்ல பவர் இல்லாம இருந்தாங்க, அதனால காட்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகி இந்த இடத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் ஆராய்ஞ்சு எந்த காடும் ஆம்னிபோட்டன் மேஜ் உட்பட இங்க ஹியூமன்ஸுக்கு உதவி பண்ணல, ஆனா இந்த உலகத்துல ஹியூமன்ஸ்க்கு மான்ஸ்டர்ஸை ரெசிஸ்ட் பண்ற யூனிக் கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னு உணர்றான். சிரிச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங், ஆம்னிபோட்டன் மேஜ் இங்க பொட்டன்ஷியல் பார்த்து இந்த உலகத்தை தன் டொமைனா டெவலப் பண்ண பிளான் பண்ணிருக்கானோ, ஆனா நான் அவனுக்கு வேண்டுங்கிறத பெறவிட மாட்டேன்னு நினைக்கிறான். அப்போ ஷிக்ஷியாங் நடுங்கி ஃபுல்லா காயம்பட்டு பேச முடியாம வந்திருக்கிறான். கேலன், உன்னோட மிஷன் எப்படி போகுதுன்னு கேட்கிறான். ஷிக்ஷியாங், சாரி நான் இன்னும் 15th ஃப்ளோர்ல ஸ்டக் ஆகியிருக்கேன், என்ன பண்ணாலும் வெளியே வர முடியலன்னு சொல்றான். கேலன் சீரியஸ் ஆகி, நிஜமாவே ஒரே ஃப்ளோர்ல 100 தடவை செத்தியான்னு கேட்கிறான். ஷிக்ஷியாங், ஆமா சாரின்னு பயந்து சொல்றான். கேலன் முதுக திருப்பி, பயப்படாத, உனக்கு குறை சொல்லல, இது உனக்கு ஒரு டெஸ்ட்னு சொல்றான். நீ இம்மார்டல் ஸ்பிரிட் அபிலிட்டி பெற்றியே 100 தடவை செத்தாலும் ஹெல்த் 15%க்கு கீழே வந்தா 10 செகண்ட்ஸுக்கு எல்லா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸையும் இக்னோர் பண்ணி அட்டாக் பவர் 30% இன்க்ரீஸ் ஆகும், டிஃபென்ஸும் 30% உயரும்னு சொல்றான். கேலன் சினிஸ்டர் ஸ்மைலோட, காட்ஸ்களால நோட்டீஸ் ஆனவங்க டெஸ்ட் மிஷன்ஸை எடுக்கலாம், மிஷன் கம்ப்ளீட் ஆனா பர்மனன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும், இது உன்னை என்ஹான்ஸ் பண்ணும், சில யூனிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட கொடுக்கும்னு சொல்லி, இது ஜஸ்ட் பிகினிங், உன் இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நான் கொடுக்க முடியும்னு சொல்றான். ஷிக்ஷியாம் ஷாக் ஆகி இதை சீக்கிரம் ப்ரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். அதே நேரம் சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் தி லேபிரிந்த் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ல நிங்ஃபங் சைனால இருக்கிற இன்ஃபோ படி மென்டல் அட்டாக்ஸை ரெசிஸ்ட் பண்ற அபேண்டன் ஸ்பெல்ஸ் இருக்கிற 2-3 சீக்ரெட் ரியால்ம்ஸ் இருக்கு, இது அதுல ஒன்னுன்னு நினைக்கிறான். அப்போ பல கிரிச்சர்ஸ் டெஸ்பரேட்டா கத்தி, லார்ட் அந்த பேட்டில் மேஜ் தனியா ஆக்ட் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்றான்னு வார்ன் பண்ணுது. அந்த கிரிச்சர் கோபமா, நான் ஒன்னும் பண்ணலன்னா இவன் என்னை இன்டிமிடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறான்னு நினைக்குது. நிங்ஃபங் சோட்ட டெல்ட்டா பிடிச்சு பயங்கர ஆரா ரிலீஸ் பண்ணி நடக்கிறான். கோபமான மான்ஸ்டர், ப்ரோ என்ன ஃபேஸ் பண்ணுன்னு கத்துது. ஆனா ஜம்ப் பண்ணும்போது முழங்கால் படியா விழுந்து, ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு கெஞ்சுது. நிங்ஃபங் டிசப்பாயிண்ட் ஆகி, இது புது வகை மென்டல் அட்டாக்கான்னு யோசிக்கிறான்.
கிரீச்சர் இல்ல ப்ளீஸ் அட்டாக் பண்ணாத பேச விடுன்னு அலைது. என் மென்டல் அட்ரிபியூட் செம ஹை. நான் ஒரு லோ லெவல் டெமன் கிங். என் அட்டாக்ஸுக்கு எஃபெக்ட் இல்ல. மத்தவங்க என்ன அட்டாக் பண்ணா டீமா வந்து 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றது. நிங்ஃபங் சாரி எனக்கு ஒரு ஸ்கில் புக் மட்டும் வேணும்னு சொல்றான். கிரீச்சர் நான் என்ன ட்ராப் பண்ணுவேன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. கிரீச்சர் நான் டிப்ரெஸ்டானா ட்ராப் ரேட் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்க நிங்ஃபங் ஆக்வர்டா ஃபீல் பண்ணி நான் ஒரு மைண்ட் அட்டாக் பாஸை மென்டலி கலாப்ஸ் பண்ணிட்டேனான்னு யோசிக்கிறான். பேசிக் திரும்பிய பிறகு இது ஹே ஸ்டாக்ல நீடில் தேடுற மாதிரி இருக்கு, ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறான். பின்ன மேஜஸ்க்கு ஒரே ஒரு ஸ்கில் புக் இருக்கு, அது ஆக்டிவேட் பண்ணா ஒரு ரேஞ்சுக்குள்ள மேஜிக் ஃப்ளோ யூஸ் பண்ற டீம்மேட்ஸுக்கு மேஜிக்கல் ஆரா கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கில் ரிலீஸுக்கும் பிறகு 35% சான்ஸ்ல மானா ரீஸ்டோர் ஆகுதுன்னு ஞாபகம் வருது. இப்போ லெவலப் பண்ணி இந்த ஸ்கில் கத்துக்கணும்னு முடிவு பண்றான். டிவைன் ஸ்க்ரோல் அபோகலிப்ஸ் ஆபிலிட்டி டிசிக்னேட்டட் பிலீவர்ஸ்க்கு கடவுள்களோட பிளெஸிங்ஸ் கொடுத்து அவங்க லிமிட்ஸை பிரேக் பண்ணி ஸ்ட்ரென்த்தை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணுது. சிஸ்டம் ஸ்க்ரீனை பார்க்கும்போது என் பிலீவர்ஸை எல்லாரையும் பார்க்க முடியுது, அவங்களுக்கு எப்படி பிளெஸிங் கொடுக்கணும்னு சூஸ் பண்ணி எஃபெக்ட்ஸை விஷுவலைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். அப்போ ஹனின் ஒரு டார்க் ஆரா அவனை சுற்றி அவனை ஒரு டார்க்கர் கிரீச்சராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நிங்ஃபாங் என் ஃப்ரெண்ட் இந்த கோஸ்ட்லி லுக்குக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக விரும்ப மாட்டான்னு ஷாக் ஆகி ஷேடோ ப்ரொடெக்ஷன், கிரேஸ் அலையன்ஸ், சேக்ரட் ஆர்டிஃபேக்ட் அவேக்கனிங் ஆப்ஷன்ஸை ஃப்ரான்டிக்காக கிளிக் பண்ணி இவை இப்போ யூஸ் இல்லைன்னு சொல்கிறான். திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் கான்குவெஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறான். ஹனின் ஜட்ஜ்மெண்ட் கான்குவெஸ்ட் எல்லா கடவுள்களுக்கும் இருக்கிற பவர், இது டார்கெட்டோட உடம்புல ஹிடன் பொட்டன்ஷியலை ஆக்டிவேட் பண்ணுது. நீ ஒரு தடவை சொன்னியே கான்குவெஸ்ட் காஸ்மிக் ரூல்ஸ்ல ஒரு பார்ட்டுன்னு. கடவுள்களோட ரோல் ஒரு கைட் மாதிரி, அதனால பிலீவர்ஸ் இல்லைனாலும் கடவுள்கள் ஃபேவர்ட் ஆளுங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. உன் கான்குவெஸ்ட் உன் டிவைன் பவர் அவங்களுக்குள்ள டைரக்டா இன்ஃபியூஸ் பண்ணுமான்னு கேட்குறான். நிங்ஃபாங் ஆமான்னு சொல்றான். ஜட்ஜ்மெண்ட் கான்குவெஸ்ட்டை விஷுவலைஸ் பண்ணும்போது சாங் முகுவோட இன்ஃபோ பார்ல லக்கி மேஜிக் ஸ்கில் தெரியுது. இதை டீம்மேட்ஸுக்கு 100 லக் பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி 5 எக்ஸ்ட்ரா லக் அட்ரிபியூட் கொடுக்குது. லக் பேஸ்டு ஸ்கில் யூஸ் பண்ணா எதிரிகள் செத்தப்போ 30% சான்ஸ்ல ரேர் ஐட்டம்ஸ் டிராப் ஆகுது. ஹனின் மாஸ்டர் நீங்க உண்மையாவே மற்ற ப்ரொஃபஷன்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்க முடியுதான்னு ஷாக் ஆகுறான். நிங்ஃபாங் அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். ஹனின் பொதுவா கடவுள்கள் தங்கள் ஓன் கேரியரோட அச்சீவ்மெண்ட்ஸை மட்டுமே பார்க்க முடியும், உன் சிஸ்டம் காரணமா இப்படி நடக்குதான்னு சொல்றான். நிங்ஃபாங் சிரிச்சு பரவாயில்ல, இதை சாஃப்டா ஸ்டடி பண்ணலாம். இப்போ மெயின் ப்ரையாரிட்டி சாங் முகுவை இந்த அச்சீவ்மெண்ட் பெற வைக்கிறது, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றான். ரெட் மூன் டெமன் கேவ் சீக்ரெட் ரியல்ம்ல முகு லெவலப் ஆகி செம்மன்னு ஆச்சரியப்படுறான். நிங்ஃபாங் சிரிச்சு பின்ன விளக்குறேன், இப்போ பாஸ் ரன் சீக்கிரம் ரெடி பண்ணுன்னு சொல்றான். கிரீச்சர்ஸ் மாஸ்டர் முன்னாடி வந்து அட்வென்ச்சரஸ் பைத்தியமா ஆக்ட் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்ல பாஸ் அழுது ப்ளீஸ் சீக்கிரம் வந்து இவங்களை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கெஞ்சுது. பல ட்ராப்ஸ் கிடைக்க நிங்ஃபாங் எக்ஸைட் ஆகி நான் தேடின ஸ்கில் புக் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிளாஸ் ரூம்ல சயான் பிக் ஸ்கிரீன்ல இது கடந்த வாரம் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண சீக்ரெட் ரியல், இதுல முதல் முறையா கடவுள்களோட லெஜெண்டை பார்த்தோன்னு சொல்றா. 7 கிரேட் கில்ஸ் கடவுள்களை பத்தி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம சீக்ரெட் ரியல்ம்ல இருந்து கிடைச்ச ஹார்வெஸ்ட்டை பத்தி மட்டும் சொல்ல முடிவு பண்ணாங்க. அரிதாவோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து இப்போ மக்கள் கடவுள்களை பத்தி நிறைய யோசிப்பாங்க. அப்புறம் ஹியூமனிட்டி தனியா செம பவர்ஃபுல் எதிரிகளை தாண்டி இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஹின் மாஸ்டர் கிட்ட பிலீவர்ஸை தங்களை மேல மட்டும் டிபெண்ட் பண்ணாம இருக்க விடுறது, கடவுள்களை மேல மட்டும் டிபெண்ட் பண்ணாம தங்க ஸ்ட்ரென்த் மேல ஃபெய்த் வைக்கிறது உங்களால மட்டுமே இவ்வளோ மெக்னானிமிட்டியோட பண்ண முடியும்னு சொல்றான். ஷிக்ஷியாங் ப்ரோவை பார்த்து கொஞ்சம் ஒரியாகிறான். அப்போ டீச்சர் 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஷிக்ஷியாங் உடனே ப்ரோவை கூப்பிட்டு பிரைவேட்டா ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றான். கூட்டம் இல்லாத இடத்துக்கு போன பிறகு ப்ரோ ஜட்ஜ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி தெரியுமான்னு கேட்கறான். நிங்ஃபாங் தெரியும்னு சொல்றான். ஷிக்ஷியாங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நிங்ஃபாங் இப்படி இருப்பார்னு எதிர்பார்த்தேன், இவர் சுத்தி இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க போலன்னு நினைக்கிறான். அப்போ ஒரு விசித்திரமான சவுண்ட் கேட்டு ஷாக் ஆகுறான். நிங்ஃபாங் இது யூனிக் அச்சீவ்மெண்ட் இல்ல, எல்லாருக்கும் இதை வாங்க சான்ஸ் இருக்கு, ஆனா இதோட எபிக் கிளாரிட்டி செம நல்லதுன்னு சொல்றான். ஷிக்ஷியாங் ப்ரோவோட டோன் செம ரிலாக்ஸா இருக்கு, ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பத்தி கூட கேர் பண்ணாம இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாரு, இவருக்கு இது ஒரு பிளெஸிங்கா கூட கவுண்ட் ஆகாது போலன்னு நினைக்கிறான். ப்ரோ ஃபாலோ பண்ணவங்க எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு கொஞ்சம் பொறாமையா ஃபீல் பண்றான். தான் அச்சீவ்மெண்ட் பார்த்து நிஜமாவே இது என்ன கண்ட்ரோல் பண்ற மெத்தடோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் கன்ஃபார்ம் பண்ண வந்தேன்னு ஒப்புக்கிறான். நிங்ஃபாங் ஒரி பண்ணாத, இதுல நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இல்ல, ஜஸ்ட் யூஸ் பண்ணுன்னு ரீஅஷ்யூர் பண்றான். ஹனின் ஷிக்ஷியாங் கொஞ்சம் ஷேக் ஆகியிருக்கான் போல, முதல்ல உங்களை அட்ஜஸ்ட் பண்ண வந்தவன் கடைசியில் சப்டாகிட்டான்னு சொல்றான். நிங்ஃபாங் இது ஹியூமன் நேச்சர், நான் ஷாக் ஆகல, நான் இவனை நெவர் ட்ரஸ்ட் பண்ணேன், இவன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாலும் தெரிஞ்சுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, இவன் இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருந்தா அது இன்னும் இம்ப்ரெசிவ்னு சொல்றான். ப்ரோவோட வீட்டில் ஹனின் ட்ரூ டிவைன் எசன்ஸ் பைட்டுக்கு வருமானு கேட்குறான்.
நிங்ஃபாங், ஒரு ஆர்டிஃபேக்ட் வாங்கின லக்கி பர்சனை டிஸ்கைஸ் பண்ணா செம்ம ரீசனபிளா இருக்கும். நான் பண்ண பல விஷயங்கள் இன்டென்ஷனல் இல்லைனாலும் கொஞ்சம் கைடன்ஸோட மக்கள் என் சீக்ரெட் கண்டுபிடிச்சதா நினைப்பாங்க. இப்போ சிச்சுவேஷன் கிளியர் இல்லாததால ட்ரூ டிவைன் எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ரேஷ்லி ஆக்ட் பண்ணாது. ஆனா அவங்க ஓன் அனாலிசிஸ் வச்சு ஒரு ரீசனபிள் கன்க்ளூஷனுக்கு வந்தா இந்த ஸ்டேல்மேட் பிரேக் ஆகலாம். அதனால இதை வெளியே இழுக்க ட்ரை பண்ணது ஒருத்துன்னு சொல்றான். அப்போ யாரோ ப்ரோ டின்னர் ரெடின்னு கூப்பிட நிங்ஃபாங் வர்றன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துக்கிட்டு கேஃபிட்டேரியாவில் நடக்கிறான். ஷிக்ஷியாங் பாஸ் பண்ணும்போது அவன் ஃபிஷ் பைட்டுக்கு வந்துருச்சு. கெலன் கேட்டான், நீ சில சமயம் தனியாக ஆக்ட் பண்ணுவியான்னு சொல்கிறான். நிங்ஃபாங், கெலன் நான் தனியாக இருக்கும்போது மூவ் பண்ண பிளான் பண்ணறானான்னு கேட்குறான். ஷிக்ஷியாங், இது 2 கடவுள்களுக்கு இடையிலான கான்ஃபரன்டேஷனாக இருக்குமோன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு சீக்ரெட் ரியான்ல நிங்ஃபாங் ரெடியாகி, விஷயங்கள் ஈஸியா இருக்க நான் ஸ்பெஷலா ஒரு ரிமோட் சீக்ரெட் ரியான் சூஸ் பண்ணேன். அந்த பையன் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறேன்னு சொல்றான். ஹனின், ஒருவேளை அவன் ஷேடோஸ்ல ஹைட் பண்ணி சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணறானோன்னு சொல்றான். நிங்ஃபாங், நான் முடிஞ்சளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், எதுவும் தப்பு போகாதுன்னு சொல்றான். கெலன், நான் கலெக்ட் பண்ண இன்ஃபோ வச்சு டிடெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனா நிங்ஃபாங் ஆம்னிபோட்டன் மேஜான கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ண முடியல. இப்போ யூஸ் பண்ணற அவதார் மேல டிபெண்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கின்னு நினைக்கிறான். இன்னும் ஆக்ட் பண்ணணும்னா இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆனா ப்ரோவோட வீக்னஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு உணர்ந்து அவங்க கூடியிருக்கிற ரியானுக்கு போறான். நிங்ஃபாங்கை நேரடியா ஃபைட்டுக்கு மீட் பண்ணி கிராண்டீட் விக்டரி இல்லாம போக விரும்பல. ஆனா ப்ரோ பிஸியா இருக்கும்போது நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீறி வேல்யூ பண்ணறான், அவங்களுக்காக எதிரிகளை கூட உருவாக்குவான்னு நினைச்சு எக்ஸைட் ஆகி, நான் வாட்ச் பண்ணறவங்க ப்ரோவோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அவங்கள கேப்சர் பண்ணி பார்கெனிங் சிப்பா யூஸ் பண்ணுவேன். நிங்ஃபாங் ஆம்னிபோட்டன் மேஜானாலும் ஃபைட்டுக்கு சான்ஸ் இருக்கு, அவன் ரியாக்ட் பண்ணும்போது லேட் ஆயிடும்னு முடிவு பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸை பக்கம் பாயிறான். லாவோ ஃபேங்கோட பேரனோட தலையை பிடிக்க போக ஒரு பிளாக் ரிஃப்ட் அவனுக்கு நடுவுல தோன்றி கெலனோட மூமெண்ட்ஸை இன்கப்பாசிட்டட் பண்ணுது. ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேடோ ரிஃப்டை பார்த்து கோல்டு ஸ்வெட்டு விடுறாங்க. கெலன் ஆர்வமா, நான் உணர்ற பவர் டார்க் வேர்ல்டிலிருந்து வருது, என்ன ஹெல் நடக்குதுன்னு கேட்குறான். அப்போ நிங்ஃபாங் ஒயிட் ரெட் அபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணி மார்க் பண்ண இடத்துக்கு ஃபாஸ்டா டிராவல் பண்ணி வர்றான். நீ ஒரு கடவுளா இருந்தாலும் இன்னோசென்ட் ஆளுங்க மேல சினிஸ்டர் லுக்கோட டார்கெட் பண்ணறேன்னு கத்துறான் கெலன் கிட்ட. நல்ல வேலை, உன் தரம் குறைஞ்ச ஆக்ஷன்ஸை எனக்கு தெரியும்னு அதனால நான் முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸாக்டா நான் எதிர்பார்த்த மாதிரி கிளியரா சொல்றான். கெலன், நீ தான் ஆம்னிபோட்டன் மேஜான்னு கத்துறான். நிங்ஃபாங் டார்க் பவர் அன்லீஷ் பண்ணி ஹனின் கிட்ட என் அபிலிட்டி சுத்தி இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஐஸ் டேமன், நீ ஒரு தடவை எனக்கு நடந்ததை பத்தி சொல்றியா? நான் ஒரே ஒரு தடவை தான் பண்ணுனேன், அதனால தெரியலன்னு சொல்றான். நிங்ஃபாங் தன் ஃப்ரெண்டுக்கு அப்பாக்கலிப்ஸ் ஆஃப் டிவைன் ஸ்கிரிப்சர்ஸ் அபிலிட்டியை சூஸ் பண்ணதை நினைக்கிறான். இது டெசிக்னேட்டட் ஃபாலோவருக்கு கடவுள்களோட பிளெஸிங்ஸ் கொடுத்து அவங்க லிமிட்ஸை பிரேக் பண்ணி பவரை செம்மையா இன்க்ரீஸ் பண்ணுது. இதுல ஷேடோ ப்ரொடெக்ஷன் ஒரு பிளெஸிங் இருக்கு, இது ஃபாலோவர்ஸ்க்கு வார்னிங்ஸ் கொடுக்குது. ஷேடோ ப்ரொடெக்ஷன் பிளெஸிங் ஃபாலோவர்ஸ்க்கு டேஞ்சர் வரும்போது அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நிங்ஃபாங் இந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுனால டேஞ்சரை முன்னாடியே உணர முடியுது. நான் யுவா கூட மற்றவங்களோட ஃப்ளை பண்ணி இந்த பிளெஸிங் எஃபெக்ட்ஸை டெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறேன், இது ஒர்க் ஆச்சுன்னா அவங்க டேஞ்சர்ல இருக்கிறத பத்தி ஒரி பண்ண வேண்டான்னு நினைக்கிறான். கெலன் ப்ரோவை பார்த்து, இப்போ ஹெசிடேட் பண்ணுற டைம் இல்லை, இந்த அவதாரம் லூஸ் பண்ணாலும் ப்ரோவோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். நிங்ஃபாங் ஆழ்ந்த மூச்சு விட்டு பயங்கர பவரை ரிலீஸ் பண்ணி, நீ கடவுள்னு சொல்லிக்கிற தகுதி இல்லைன்னு கிளியரா சொல்றான் கெலனுக்கு. ஆனா கெலன் ஏதோ உணர்ந்து லேட் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிற நேரத்துல ப்ரோவோட ஐ ஆஃப் த ஸ்டார்ம் அபிலிட்டி அவனை தாக்குது. கெலன் அந்த அபிலிட்டியில கன்சியூம் ஆகிறத பார்த்து நிங்ஃபாங், இவன் உண்மையாவே டிஃபீட் ஆகுவானா? டார்க் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைமா ஃபைட் பண்றேன், எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ஸை பத்தி வரி பண்ணதால நான் ஒன்னும் ஹோல்ட் பேக் பண்ணலன்னு நினைக்கிறான். ஹனின் ஷாக் ஆகி, இப்படி ஒரு டைரக்ட் ஹிட்டு கூட ஒரு கடவுளால தாங்க முடியாதுன்னு சொல்றான். ஐஸ் டெமன், சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு தடவை இதை மாதிரி பார்த்தேன். ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஃபார்பிடன் கர்ஸ் வீசி நான் ஆஃப் கார்டா கேப்சர் ஆனேன், ஆனா ஒரு ஹீலிங் போஷன் குடிச்சு ஃபுல்லா ரிகவர் ஆயிட்டேன்னு சொல்றான். இப்போ நிங்ஃபாங் ஒரு அசாதாரணமா பவர்ஃபுல்லான கடவுள் மாதிரி தெரியறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கெலனோட உடம்பெடுத்து என்னோட உலகத்துக்குள்ள டைரக்டா இன்வைட் பண்ணும்னு. இப்போ இதை சப்ரஸ் பண்ணி கொஞ்சம் டைம் பை பண்ணி ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு சொல்றான். அதே நேரம் குளோரியஸ் மான்யூமெண்ட்ல ட்ரூ எசன்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஹோலி ஸ்பிரிட்டோட சோல் அதோட ஒரிஜினல் பாடிக்கு திரும்பி கத்தி முழங்கால் படி விழுது. காட்ஸ் ஓடி வந்து, நீங்க ஓகேவா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. கோபமா எல்லாரும் உடனே வெளியே போங்கன்னு கத்துறான். ட்ரூ எசன்ஸ், இப்ப நடந்தது இம்பாசிபிள், ஆம்னிபோட்டன் மேஜ் உண்மையாவே டார்க்னஸ் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
இதுக்கு முன்னாடி இவங்கிட்ட இப்படி ஒரு பவர் ட்ரேஸ கூட உணரவில்லையே. 7 ஈவில் கார்ட்ஸ் கூட இவ்ளோ பெரிய ஸ்கேல்ல டார்க்னஸ் பவர் யூஸ் பண்ணல. ஆம்னிபோட்டன்ட் மேஜ் நாங்க ரிலன்ட்லெஸ்ஸா தேடின விஷயத்த மாஸ்டர் பண்ணிட்டானோ. இப்படி இருந்தா மத்த கார்ட்ஸ உடனே காண்டாக்ட் பண்ணணும். ஆனா இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன பார்க்க விட சிலர் இத சான்ஸா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு செம்ம கோபமா எல்லாத்தையும் அழிக்க ட்ரை பண்றான். ப்ளூ ஷார்ப் கில்டுல அக்லம் கேரேஜில் இருந்து இறங்குறான். ஷியூ சுத்தி பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ நாள் ஐசோலேஷன்ல இருந்த பிறகு இப்ப திரும்பி வந்துட்டேன். பின்ன ஷிக்ஷியாங்கிட்ட நான் இல்லாதப்போ யாராவது உன்னை ப்ரொவோக் பண்ணாங்களான்னு கேட்குறான். ஷிக்ஷியாங் இல்ல, நிறைய பேர் கில்டை விட்டு போனாலும் பெரும்பாலானவங்க சப்டிவ் ஆயிட்டாங்கன்னு சொல்றான். கில்டுக்குள்ள நடக்கும்போது ஷியூ விட்டு போனவங்கள ஓவரா கவனிக்காத, சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் இருக்கு. ஷிக்ஷியாங் கஷ்டப்பட்டு வேலை செய்யி, நாம இனி மறுபடி வளருவாம்னு சொல்றான். ஷிக்ஷியாங் கோல்டு ஸ்வெட்டை விட்டு ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்ததை என் அண்ணங்கிட்ட சொல்லணுமா? அவனுக்கு கடவுளோட ஃபேவர் பெறதும் அவரோட ட்ரஸ்டட் வாரியர் ஆகிறதும் செம்ம பிடிக்கும்னு யோசிக்கிறான். ஷூ சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நடந்ததை பார்த்து ஷாக் ஆகி என்ன ஹெல் நடந்துச்சுன்னு கேட்குறான். பின்ன ஷிக்ஷியாங் ப்ரோவை கூப்பிட்டு நடந்ததை சொல்றான். நிங்ஃபாங் சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உண்மையாவே சீல் ஆயிடுச்சான்னு கேட்குறான். ஷிக்ஷியாங் அப்செட்டா என் அண்ணன் இப்பதான் திரும்பி வந்தான், ஆனா இது அவனுக்கு பெரிய அடி. அவன் கில்ட ரீபில்ட் பண்ண அந்த ரியால்ம மேல தான் கவுண்ட் பண்ணியிருந்தான்னு சொல்றான். ஹனின் ரியால்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஹனின் சொல்றான், சீக்ரெட் ரியல்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிவைன் ரியல்மனோட எக்ஸ்டென்ஷன். கடவுள்கள் தங்கள் ஃபெய்த்தை வெவ்வேறு உலகங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண மெயின் பேஸ். இந்த ரியல்மை வாலண்டரிலி அபேண்டன் பண்ண ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ப்ரோவோட ஃபைட் பண்ணி இந்த உலகத்தோட கனெக்ஷனை கம்ப்ளீட்டா கட் பண்ணிடுச்சு. அதாவது அது டிஃபீட் அட்மிட் பண்ணிடுச்சுன்னு சொல்றான். ஷிக்ஷியாங் ஷாக் ஆகி அப்போ ப்ரோ தான் ட்ரூ எசன்ஸ்ன்னு சொல்றான். நிங்ஃபாங் இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது, நான் வின்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஷிக்ஷியாங் கோல்டு ஸ்வெட் விட்டு நல்ல வேலை, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நிங்ஃபாங்க பிட்ரே பண்ணல, இவர் என்ன நல்ல விதமா நினைப்பாருன்னு ரிலீஃப் ஆகுறான். நிங்ஃபாங் ஷிக்ஷியாங்க நீ எனக்கு செம ஹெல்ப் பண்ணியிருக்க, இனி ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஷிக்ஷியாங் ஜாலியா குதிச்சு எல்லாம் சூப்பர்னு சொல்ல அவன் அண்ணன் தரையில படுத்து புலம்புறான். பின்னாடி ட்ரைனிங் கிரவுண்ட் பேஸ்ல கிளாஸ் முழுசும் கூடியிருக்கு. நிங்ஃபாங் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை தற்காலிகமா டிஃபீட் பண்ணாலும் இன்னும் பிளானிங் வேணும். இந்த கடவுளை தவிர மற்ற கடவுள்களும் இந்த இடத்த சீக்கிரமோ பின்னாலோ நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சிரிச்சு எல்லாரும் என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். சாங் முகு பின்னாடி இருக்கிறவன் என் அண்ணனுக்கு இது நம்பவே முடியாதுன்னு நினைக்கிறான். ஷிக்ஷியாங் ப்ரோ தன் அவர் குரூப்ல இன்வைட் பண்ணதுல செம ஹாப்பி ஆகுறான். எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு போறாங்க. ஓங்கியூவர் மிஸ்டீரியஸ் கிராண்ட் சீஃப்னு சொல்லப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நிங்ஃபாங்கோட வேலைன்னு கண்டுபிடிச்சு ஆழ்ந்த யோசனையில் இருக்கா. லாவோங் ப்ரோ ஒரு இன்னோசென்ட் ஆளை கூட ராட் பண்ணல, மாறாக அவர் ஹெல்ப்பால நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கார். அன்பிரிடிக்டபிள் ரெக்லஸ் கடவுள்களை விட நிங்ஃபாங் செம ரெஸ்பெக்டுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் வேர்த்தின்னு நினைக்கிறார். நிங்ஃபாங் சிரிச்சு எல்லார் கூட ஒரு கான்சென்சஸ் ரீச் பண்ணியிருக்கேன், சிலரோட ரியாக்ஷன்ஸ் என் எதிர்பார்ப்புக்கு மீறி இருக்கு. ஷிக்ஷியாங்க பார்த்து இவன் ஆரம்பத்திலிருந்து ஃபெனாட்டிக்கல் எக்ஸைட்மெண்ட்டோட கண்ல செம உற்சாகம் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு நினைக்கிறான். இங்க யாரும் உலகம் கடவுள்களோட ஸ்லாட்டர் ஹவுஸா மாறி அவங்க விருப்பம்படி துவைக்கப்படுறத பார்க்க விரும்பல. டாப் ப்ரையாரிட்டி சீக்கிரம் ஸ்ட்ராங்கரா ஆகி பூமியை தாங்க ப்ரொடக்ட் பண்றதுன்னு கிளியரா சொல்றான். நம்ம உலகம் ரிலேட்டிவ்லி லோ லெவல், நிறைய இடங்கள்ல பின்னோக்கி இருக்கு. மற்ற உலகங்களோட கம்பேரிசன்ல இம்ப்ரூவ் பண்ண வேஸ் தேடணும். நான் வேற உலகங்கள்ல சில போஷன் ரெசிபிஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனா இது போதாதுன்னு சொல்றான். வாங்கியூவர் போஷன்ஸ், எம்ப்ளம்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ஹை லெவல் ஸ்கில்ஸ் தவிர வேற வழி இருக்கான்னு கேட்குறா. நிங்ஃபாங் கொஞ்ச நாளைக்கு முன்ன அரிதாவோட காட்ஸ் டூம் மேஜிக் வெப்பனை அப்சார்ப் பண்ணி புது மெமரிஸ் கிடைச்சது, அதுல யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டேன்னு சொல்றான். ரூய்ஃபாங் என்ஹான்ஸ்மெண்ட்டோ என்சான்மெண்ட்டோன்னு கேட்குறாங்க. நிங்ஃபாங் ஆமா, இந்த 2 ஆப்ஷன்ஸ் எக்யூப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண வேஸ். என்ஹான்ஸ்மெண்ட் எக்யூப்மெண்ட்டோட பேசிக் ஆட்ரிபியூட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, என்சான்ட்மெண்ட் ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸும் எஃபெக்ட்ஸும் கொடுக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். மிஸ்டர் ஃபாங் இதுவரை எல்லாரும் எக்யூப்மெண்ட்டை ரேண்டமா சூஸ் பண்ணாங்க, ஃப்ளெக்சிபிள் செலெக்ஷன் இல்ல. ஸ்பெஷல் ப்ரொஃபஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகிற எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்க செம கஷ்டம். எக்யூப்மெண்ட்டை மாடிஃபை பண்ணி டாக்டிக்கல் ஆக்சுவரியல் சயின்ஸ் கூட கம்பைன் பண்ணா செம பவர்ஃபுல் காம்பேட் டெக்னிக்கை டெவலப் பண்ணலாம்னு சொல்றார். நிங்ஃபாங் ப்ராப்ளம் என்னன்னா என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் என்சான்ட்மெண்ட்டுக்கும் மவுண்டெயின் காப்பர், மித்திரில், அடமண்டைட்னட் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் வேணும். ரூய்ஃபாங் பெர்சர்க்கரை பார்த்து இந்த மெட்டீரியல்ஸ் பத்தி நாங்க கேள்வியே படலைன்னு சொல்றாங்க. நிங்ஃபாங் அதுதான் இஷ்யூ, இந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு தெரியாதவை, சீக்ரெட் ரியான்ஸ்ல மட்டுமே கிடைக்குன்னு சொல்றான். அப்போ லாவோங் ஃபாங்க்கு ஒரு கால் வர சாரி இந்த கால் எடுக்கணும்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்றாரு. யுவா ஆர்வமா ப்ரோ சொன்ன மெட்டீரியல்ஸ் மெட்டாலிக் மினரல்ஸா, அவ எப்படி இருக்கும்னு கேட்குறா. லாவோங் ஃபாங் கால் காரணமா ஒரியாகி நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லி ஷியாங் சிட்டில ஒரு மியூட்டன்ட் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்னு நான் பாத்துக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு. நிங்ஃபாங் பரவாயில்ல சீக்கிரம் போன்னு சொல்றான்.
ஷியாங் சிட்டில கட்டடங்களும் தெருக்களும் எக்ஸ்ப்ளோஷன்ஸால கேயாஸா இருக்கு. ஒரு மியூட்டன்ட் வானியர் இங்கே யாராலையும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சிரிச்சு கத்துறான். லாவோங் ஃபாங் சீனுக்கு வந்து இந்த அப்ரோர் பண்றவன் சில வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்டீரியஸா மறைஞ்சு இப்போதான் ரீஅப்பியர் ஆனவன். இவன் மேல எந்த அட்டாக்ஸும் ஒர்க் ஆகலன்னு இன்ஃபோ கிடைக்குது. லாவோங் ஃபாங் மியூட்டன்ட் வாரியரை பார்த்து நான் ஒரு டெஸ்ட் ரன் பண்ண போறேன்னு அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லி கேயாட்டிக் ஃப்ளேம்ஸை சம்மன் பண்ணி அவன் மேல வீசுறாரு. புழுது அடங்கும்போது வாரியர் ஒரு கீறல் கூட இல்லாம நிக்கிறான். லாவோங் ஃபாங் என் அட்டாக் எஃபெக்ட் இல்லையான்னு ஷாக் ஆகுறாரு. வாரியர் சிரிச்சு என் மேல உன் மேஜிக் ஒர்க் ஆகாதுன்னு தெரியுதுன்னு சொல்றான். லாவோங் ஃபாங் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்ஃபர்னல் டிராகன் ஃப்ளேம்ஸ் அபிலிட்டியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றார். ஆனா வாரியர் அதை ஈஸியா டிசிபேட் பண்ணிடுறார். நான் எச்சரிச்சேனே உன் பவர் என் மேல ஒர்க் ஆகாதுன்னு மறுபடியும் சிரிச்சு என் ஆர்மர் மித்ரில்ல என்ஹான்ஸ்ட் ஆகியிருக்கு, இது செம மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்குன்னு சினிஸ்டர் லுக்கோட சொல்றான். லாவோங் ஃபாங் இவன் ஆர்மர் மித்ரில்ல ஆனதான்னு ஷாக் ஆகி திரும்பி ஓட ஆரம்பிக்கிறார். மியூட்டன்ட் வாரியர் ஏன் திடீர்னு ஓடுறேன்னு கத்துறான். லாவோங் ஃபாங் ஃபோனை எடுத்து ப்ரோ மித்ரில் பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்றார். கம்யூனிகேட்டர்ல பேசுற அட்வென்ச்சரஸ் பில்டிங்குள்ள என்ன நடக்குது, மியூட்டன்ட் செம ஸ்ட்ராங்கா டைரக்டர் ஃபாங்கால கூட ஹேண்டில் பண்ண முடியல, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா சீன்ல மியூட்டன்ட் வாரியர் ஆல்ரெடி அடிவாங்கி யார் என்ன அட்டாக் பண்ணாங்க, என் ஆர்மரையும் ட்ரெஸ்ஸையும் ஏன் எடுத்தாங்கன்னு கேக்குறான். ப்ரோவோட குரூப் சீனுக்கு வந்து நிங்ஃபாங் மியூட்டன்ட் வாரியரோட ஆர்மர் அனலைஸ் பண்ணி இதுல உண்மையாவே மித்ரில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றான். முகம் ஃபுல்லா காயமா இருக்கிற வாரியர் நீ என் எக்யூப்மெண்ட்டை ஸ்டீல் பண்ணாலும் என்ஹான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூசரோட சோல்க்கு பவுண்ட் ஆகி இருக்கும், மத்தவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். நிங்ஃபாங் சீரியஸ் ஆகி சினிஸ்டர் லுக்கோட மித்ரில் எங்க கிடைச்சதுன்னு சொல்லுன்னு கேக்குறான். பயந்து போன வாரியர் நான் ஒரு டீமன் லார்டால சூஸ் பண்ணப்பட்டு அவர் கண்ட்ரோல் பண்ற சீக்ரெட் ரியால்ம்ல சில வருஷங்கள் கல்டிவேட் பண்ணேன், அங்க நிறைய மைன்ஸ் இருக்கு, எக்யூப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ண ஸ்பெஷல் மினரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு ஒப்புக்கிறான். ப்ரோவோட குரூப் சீரியஸ் ஆகி அந்த இடத்தோட லொக்கேஷன் உடனே சொல்லுன்னு டிமாண்ட் பண்ணுது. வாரியர் சொன்ன லொகேஷனுக்கு வந்த பிறகு சிஸ்டம் நீங்க என்டர் பண்ண போற ரியால்ம் ஒரு டீம் சேலஞ்ச், மினிமல் 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணும்னு இன்ஃபார்ம் பண்ணுது. நிங்ஃபாங் 30 பேருக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேல் சீக்ரெட் ரியால்ம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலேன்னு சொல்றான். லாவோ இந்த டைப் சீக்ரெட் ரியால்மும் செம டிஃபிகல்ட், எதிரிகளோட நம்பரும் ஸ்ட்ரென்த்தும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஒன்னா ஆக்ட் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. நிங்ஃபாங் மியூட்டன்ட் வாரியர் சொன்ன இன்ஃபோ படி இந்த சீக்ரெட் ரியால்ம்ல மான்ஸ்டர்ஸ் மெயினா ஆர்க்ஸ் 5 ட்ரைப்ஸா ஆர்கனைஸ் ஆகியிருக்கு. அவங்களோட லீடர் பெரிய ட்ரைப்ல இருக்கான், அவனை டிஃபீட் பண்ணினாதான் முழு ரியால்மையும் ஆக்குப்பை பண்ண முடியும்னு சொல்லி போர்ட்டல்ல என்டர் பண்ணி எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கத்துறான். போலீஸ் வெஹிக்கிள் ஃபுல் ஸ்பீட்ல போக உள்ள மியூட்டன்ட் வாரியர் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். காட்ஸ் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க அவன் ஒன்னும் இல்ல, ஒரு ஃபன்னி விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றான். ஆனா மனசுல சீக்ரெட் ரியால்ம்ல என்டர் பண்ணப்போ அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறான். ரியால்ம்குள்ள ஒரு சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல் நடக்குது, நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணப்படுது. ஆக்ஸ் செம எக்ஸ்டாட்டிக்கா இருக்காங்க. ப்ரோ என்டர் பண்ணும்போது இந்த இடம் ஏதோ அரீனா மாதிரி இருக்கான்னு யோசிக்கிறான். திடீர்னு சிஸ்டம் பிளட்டி அரீனா பத்தி இன்ஃபார்ம் பண்ணுது. ஒருத்தர் மட்டுமே நிக்க முடியும், கேஜுக்குள்ள இருக்கிற பீஸ்ஸை எலிமினேட் பண்ணணும்னு சொல்றது. கிளெரிக் ஒரீடாகி நாம ஒருத்தர் ஃபைட் பண்ணணுமான்னு கேக்குறான். ஓங் யுவா டைம் வேஸ்ட் பண்ணாம தன் பௌவை எக்யூப் பண்ண லாஃபாங் கேயாட்டிக் ஃப்ளேம்ஸ் கான்ஜூர் பண்றார். 2 பேரும் பேரியரை தாக்குறாங்க, ஆனா அது பிரேக் ஆகலன்னு உணர்றாங்க. ஆக்ஸ் சிரிச்சு இந்த சின்ன பூச்சிகள் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு கத்துறாங்க. சில ஆக்ஸ் சினிஸ்டர் பார்வையோட பாக்குறாங்க. அவங்க லீடர் எந்திரிச்சு ஆழ்ந்த மூச்சு விடுறான். லாவோஃபாங் ஷாக் ஆகி இங்க இருக்கிற 5 ஆக்ஸ் அவங்கவங்க ட்ரைப்ஸோட லீடர்ஸ்னு கத்துறார். சிஸ்டம் அரீனால நண்பர்கள் இல்ல, மார்டல் எதிரிகள் மட்டுமே, பேட்டில் கவுண்டவுன் சீக்கிரம் ஆரம்பிக்கும்னு சொல்றது. நிங்ஃபாங் சிரிச்சு சர்ட்டை பிடிச்சு பேரியரை தாக்கி ஒரே ஸ்ட்ரைக்ல பிளட் ஸ்டெயின்டு லைட் பேரியரை உடைக்கிறான். ஒரு ஆக் லீடர் ஒரே ஸ்ட்ரைக்ல பேரியர் உடைஞ்சதான்னு செம்ம ஷாக் ஆகுறான். பயங்கர ஆராவோட வேலை முடிஞ்சவங்க வெளியே போங்கன்னு நிங்ஃபாங் ஆர்டர் பண்றான். பின்னாடி பீஸ்ட்மேன் ட்ரைப்ல ஆக் லீடர் ப்ரோக்கு எக்யூப்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ற இடத்தை காட்டுறான். நீங்க சொன்ன மவுண்டன் காப்பர், மித்ரில், அடமண்டைட் பக்கத்து வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி இருக்குன்னு சொல்றான். ஒரு வெப்பனை தயார் பண்ணும்போது பிளாக் ஸ்மித் லீடர் இடியட் கை நடுங்காம வேலை செய்ய, ப்ரோ முன்னாடி அவமானப்படுத்தாதன்னு கத்துறதுல ஷாக் ஆகுறான். நிங்ஃபங் இப்படிதான் எக்யூப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க் ஆகுதான்னு யோசிச்சு கேக்குறான். ஆர்க் ஆமா இது எங்க ஆன்செஸ்ட்ரல் டெக்னிக்னு சொல்றான். பின்ன லீடர் கொஞ்சம் எம்ப்ராஸ்டா ப்ரோ நீங்க சாட்டிஸ்ஃபைடான்னு கேக்குறான். பிளாக் ஸ்மித் எங்க ட்ரைபோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் சீஃப் ஏன் மனுஷங்க முன்னாடி இவ்ளோ ஹம்பிளா இருக்காருன்னு ஆர்வங்கா யோசிக்கிறான். ஆர்க் லீடர் இந்த ஹியூமன் மேஜ் அட்டாக் பண்ணப்போ உணர்ந்த மார்டல் ஃபியர் ஞாபகம் வருது. ஒரு நொடி கூட ஹெசிடேட் பண்ணியிருந்தா நான் டிஸ்ட்ராய்ட் ஆயிருப்பேன், நல்ல வேலை சீக்கிரம் சரண்டர் பண்ணி உயிரை பிழைச்சேன்னு நினைக்கிறான். நிங்ஃபங்
நாம வாழற உலகத்துல இந்த டெக்னிக் இல்ல. லெவல், ரேஸ் டிஃபரன்சஸால இத கத்துக்க முடியாது. ஆர்க்ஸ் கூட கோஆபரேஷன் பேசினா நல்லா இருக்குமோன்னு யோசிக்கிறான். திடீர்னு ஆர்க் லீடர் சிரிச்சு, எங்க ட்ரைபுக்கு எக்யூப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சர்வீசஸ் கொடுக்கறது செம ஹானர், இத ப்ரோவோட ஹேண்ட்ஸ்ல விடுங்கன்னு சொல்றான். எல்லாரும் ஆர்க்ஸோட டிசிஷனுக்கு ஷாக் ஆகுறாங்க. நிங்ஃபங் இவங்க பிரைஸ் நெகோஷியேட் பண்ணாம ஈஸியா ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறான். பொதுவா சீக்ரெட் ரியால்ம ஆக்குபை பண்ணா சீஃபை எலிமினேட் பண்ணி சில சீல்ஸ் வைப்போம். ஆனா இவங்க சீஃப் செம கோஆபரேட்டிவா இருக்கிறதால எலிமினேட் பண்ண முடியாது. இருந்தாலும் மான்ஸ்டர்ஸ் தான், ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஆர்க் லீடர் நெஞ்ச தட்டி, ஒரி பண்ணாதீங்க, பிளட் ஓத் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம்னு சொல்றான். ப்ரோ கைய தூக்க ஆர்க் லீடரும் கைய தூக்கி பிளட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றாங்க. ஆனா லீடர் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்ன நடக்குதுன்னு கேக்குறான். நிங்ஃபங் சிஸ்டத்தை பார்த்து அபோகாலிப்ஸ் அபிலிட்டி ஏன் ஆன் ஆச்சுன்னு யோசிக்கிறான். ஆர்க் லீடர் பிளட் அவுத் கான்ட்ராக்ட பார்க்கறான். அதுல அவன் ப்ரோக்கு லாயல்ட்டி பிளட்ஜ் பண்ணி கான்ட்ராக்ட ஃப்ரீயா வாங்கியிருக்கான். பிளஸ் ப்ரோக்கு என்ஹான்ஸ்டு எக்யூப்மெண்ட் ஒரு ஆஃபரிங்கா வேணும்னு இருக்கு. ஆர்க் ப்ரோ உண்மையாலே யாருன்னு ஷாக் ஆகி உடனே முழங்கால்படி விழுந்து, நீங்க எந்த 7 டெமன் காட்ஸ்னு தெரியல, ஆனா ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுறான். நிங்ஃபங் ஆக்வர்டா ஃபீல் பண்ணி, கான்ட்ராக்ட கேஷுவலா சைன் பண்ணதுக்கே நான் டெமன் கார்ட் ஆயிட்டேனா, ஆனா மான்ஸ்டர்ஸ் 7 ஈவில் காட்ஸ்னு இப்படிதான் சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறான். ஆர்க் லீடர், நாங்க எப்பவும் லைஃப், கேயாஸ், டிஸ்ட்ரக்ஷனை ட்ரெடிஷனை படி கடவுள்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம், ஆனா ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இப்போ இந்த டெமன் கார்டுக்கு வேணுங்கிறது என்ஹான்ஸ்டு எக்யூப்மெண்ட் ஆஃபர் பண்ற சிம்பிள் டாஸ்கா? நாங்க ஸ்ட்ராங்கர் ஆகணும்னா டெமன் கார்டை வொர்ஷிப் பண்ணி கரெக்ட் ஆஃபரிங்ஸ் கொடுத்து டார்க்னஸ் பவர் கண்டினியூஸா பெறணும். ஒரு கடவுளோட பிளெஸிங் கிடைப்பேன்னு நினைக்கவே இல்ல. பீஸ்ட்ஸ் லீடர் ஆனதுக்கு சீக்ரெட் பிளெஸிங் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ப்ரோவர் ரிவியர் பண்ண ஆரம்பிக்கிறான். நிங்ஃபங் இவன் ஏன் இன்னும் என்ன வொர்ஷிப் பண்றான்னு ஆச்சரியப்படுறான். நல்ல வேலை, இந்த டைமென்ஷன் வேற, வெளியே இருக்கிறவங்களுக்கு இத பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறான். ஹர்கன் வெளியே போனா இத பத்தி யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றான். ஆர்க் மாஸ்டர் சொல்றது எல்லாம் செய்வேன்னு ஒத்துக்கிறான். நிங்ஃபங் லீடர் கிட்ட போய் அபோகாலிப்ஸ் அபிலிட்டியை அன்டூ பண்றான். திரும்பி வந்த பிறகு லீடர் சிரிச்சு, எக்யூப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்திருக்கீங்க, ஒரு வெல்கம் பேங்க்வெட் ஸ்டே பண்ணவா? மத்த ஆக்ஸ் எங்க லீடர் இப்படி ஆக்ட் பண்றதுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. நைட்டாக ஒரு பான்ஃபயர் எரியுது. கிளெரிக் ஃபுட் ரெடியாகிறதுக்கு ஆர்வமா வெயிட் பண்றான். லாவோஃபாங் ஒரு ஆர்க்கோட ட்ரிங்க் பண்ணி செம எக்ஸைட் ஆகிறார். மனுஷங்க மான்ஸ்டர்ஸ் கூட பீஸ்ஃபுல்லா கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கவே இல்லைன்னு யோசிக்கிறார். நிங்ஃபங் ஷிக்ஷியாங்க பார்த்து, இவன் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்பவும் ஒன்னு மாதிரியே இருக்குன்னு நோட்டீஸ் பண்றான். ஆர்க் லீடர், முதல்ல இந்த வீக்லிங்ஸ் இவ்வளவு பவர்ஃபுல் ஃபிகருக்கு பக்கத்துல நிக்க குவாலிஃபைடான்னு யோசிச்சேன், ஆனா காட்ஸுக்கு செம டீப் பிளான் இருக்கணும், அதனால நான் ப்ரோவோட மோஸ்ட் லாயல் சர்வெண்டா ஆகணும், காஸ்ட் எவ்வளவு ஆனாலும்னு முடிவு பண்றான். பிளாக் ஸ்மித் ஃபர்ஸ்ட் பேட்ச் என்ஹான்ஸ்டு எக்யூப்மெண்ட் ரெடின்னு சொல்றார். சிஸ்டம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண விரும்புறவங்க சோல் பைண்டிங் ப்ராசஸ் பண்ணவா? ஒரு தடவை பவுண்ட் ஆனா அந்த ஐட்டம் யூசருக்கு எக்ஸ்க்ளூசிவ், ஆல்டர் பண்ண முடியாதுன்னு கேக்குது. ஓங் யுவா பவ்வை எடுத்து என்ஹான்ஸ்டு எக்யூப்மெண்ட் ஸ்டாட்ஸ் முன்னாடி இருந்ததை விட 10 மடங்கு ஹையரா இருக்கு. இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெரும்பாலானவங்க லைஃப் டைம்ல கல்டிவேஷன்ல கூட அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அப்போ ஆர்க் லீடர் டார்க் பவர் சினிஸ்டர் ஆராவை உணர்ந்து, நான் எப்பவும் இயங்கின பவர் இதுன்னு கத்துறான். ஆனா அந்த எனர்ஜி நிங்ஃபங்க சுத்த ஆரம்பிக்க, யாரு என்ன அவேக்கன் பண்ணான்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நிங்ஃபங் சீரியஸ் ஆகி எங்க மைண்டுக்குள்ள யாரு பேசுறதுன்னு யோசிக்கிறான். வாய்ஸ் சப்மிட் பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுது. நிங்ஃபங் ஷட் அப்னு கத்தி மைண்டுக்குள்ள தன் பவரை சேனல் பண்ணி, யாரு எங்க தலையில கத்துறதுன்னு யோசிக்கிறான். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிரீச்சர் ஃபார்ம் ஆகுது. ப்ரோவோட ஷேடோவி டைமென்ஷன்ல அது என்ன நடந்துச்சு, நான் எங்க இருக்கேன்னு கேக்குது. நிங்ஃபங் அங்க அப்பியர் ஆகி கிரீச்சர் ஃபியூரியஸா, நீ யாருன்னு டிமாண்ட் பண்ணுது. நிங்ஃபங் டிசப்பாயிண்டடா, அத நான் கேட்கணும்னு சொல்றான். கிரீச்சர் சீரியஸ் ஆகி, எப்படி டிவைனை டிஃபைல் பண்ண தைரியம் பண்ண? நான் ஜின், 7 டெமன் காட்ஸ்ல ஒருத்தன், என் பவர் ஒரு மனுஷனோட காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றது. நிங்ஃபாங் ஹனின் இந்த ஜின் பேரை சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறான். ஜின், நீ முதல் தடவையா ஒரு கடவுளை பாக்குறியா? பயப்படாத, உன்ன மாதிரி லோயர் வேர்ல்ட் சாலைங்களுக்கு நாலேஜ் கம்மி, என்ன வொர்ஷிப் பண்ணா டிவைன் ப்ரொடெக்ஷன் தருவேன்னு சொல்றான். நிங்ஃபாங்
12 மேஜர் காட்ஸ்க்கும் 7 டெமன் காட்ஸ்க்கும் நடந்த கிரேட் வார்ல உன்னை எலிமினேட் பண்ணேன்னு சொல்றான். ஜின் ஷாக் ஆகி நீ யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு டிமாண்ட் பண்றான். நிங்ஃபாங் ஆக்வர்டா இவன் செமன் நாய்ஸி இதை சைலண்ட் பண்ண எப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு சிஸ்டம் ஸ்கிரீன் தோன்றுது. நிங்ஃபாங் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்றான். ஜின் ஃபியூரியஸா என்ன பாரு என் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுன்னு கத்துறான். நிங்ஃபாங் தன் பவரை அன்லீஷ் பண்ணி சைலண்டா இருன்னு ஆர்டர் பண்றான். சிஸ்டம் 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோகூன் பிரேக் டாஸ்க் ரெடி 20 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஃபெயில் ஆனா ஹோஸ்ட் இரேஸ் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணுது. நிங்ஃபாங் இது இன்ட்ரெஸ்டிங்னு நினைக்கிறான். அதே நேரம் மிங்கோஸ்டலா காட்ஸ் ரியால்ம்ல ஒரு காட் லார்டுன்னு கூப்பிடுறான். எரிச்சலா டிஸ்டர்ப் பண்ண வேண்டானேன்னு சொன்னனேன்னு ஷான் லிங் கத்துறான். ஆனா காட் முக்கியமான மேட்டர் டுவெல்லிங்ஸ் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் மோரோ மற்றும் எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் காட்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஃபியூஷன் ஆஃப் டிவிஷன் அச்சீவ் பண்ண வழி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றான். என்டர் பண்ண பிறகு காட் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் டுவெல்லிங். ஷான் லிங் ஏன் இவ்வளவு அன்ஹெல்த்தியா இருக்கேன்னு கேட்குறான். காடஸ் ஆஃப் இட்டர்னல் மார்னிங் ஸ்டார் சைலண்டா இருக்கா. ஷான் எல்லாம் ஓகே, கொஞ்சம் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணணும். உங்க ரிசர்ச்ல ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறான். காடஸ் கையை தூக்கி ஒரு பவர் ரிலீஸ் பண்றா. ஷான் டீமன் காட் ஆராவை பார்த்து ஷாக் ஆகி கத்துறான். காடஸ் இந்த பவர் 7 டெமன் காட்ஸ்ல ஒருத்தரோட டிவினிட்டியிலிருந்து வருது. என் டிவினிட்டி ஃபியூஷன் 10%க்கு கம்மியா இருந்தாலும் யூனிவர்ஸோட லாஸ் பத்தி என் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் டார்க் பவர் கூட யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றா. ரெக்யூம் ஆஃப் சோல்ஸ் என்னோட அப்சர்வேஷன்ஸ் படி இந்த ஃபியூஷன் இப்போ ஸ்டேபிள். ஆனா முழு டிவினிட்டி அப்சர்வ் பண்ண நிறைய டைம் ஆகும். ஆனாலும் நாம போற டைரக்ஷன் கரெக்ட்னு இது ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றான். எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் காட் ஆம்னிபோட்டன் மேஜ் இதையே ரியலைஸ் பண்ணியிருப்பான். டெமன் காட் ஜின்னோட டிவினிட்டியை எடுத்து அன்னோன் மெத்தட் வச்சு ஃபியூஸ் பண்ணியிருக்கான். நாம மறுபடி பின்னோக்கி வீழ்றோம். ப்ரோ கூட அறியாம முன்னாடி இருக்கான். அவன் மேஜர் காட்ஸோட அலையாக முடியாது, அவனை டிஸ்ட்ராய் பண்ண வேற வழி இல்லைன்னு முடிவு பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு அட்வென்ச்சரர் ப்ரோவுக்கு தீ ஆஃபர் பண்றான். நிங்ஃபாங் நான் இப்போ 1190 ரீச் பண்ணியிருக்கேன். 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட்வான்ஸ்மெண்ட் மிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பாராத சிச்சுவேஷன் வந்துடுச்சு. மிஷன் ஆல் எலிமெண்ட் மேல்ஸ் கிளாஸுக்கு விஸ்பரிங் ஜங்கிள் சீக்ரெட் ரியால்ம்ல என்டர் பண்ணி இன்சிக்னியா ஆஃப் நேச்சர் 50 டிரான்ஸ்மியூட்டேஷன் ஸ்டோன்ஸ் 150 ஸ்பிரிச்சுவல் வுட் ஸ்ப்ரவுட்ஸ் கலெக்ட் பண்ணணும். டைம் லிமிட் 15 நாள். டிஃபிகல்ட்டி எஸ் ரேங்க். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஸ்பரிங் ஜங்கிள் போர்ட்டல் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுது. அங்க ஸ்டேஷன் ஆன அட்வென்ச்சரஸ் உங்க கன்சர்ன்ஸ் புரியுது, ஆனா ரியால்மோட என்ட்ரன்ஸ் திடீர்னு டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நிங்ஃபாங் ஷாக் ஆகி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றான். ஹனின் இது டெமோனிக் டைட்னு ஒரு ப்ரீகர்சரா இருக்கலாம். சில சீக்ரெட் ரியால்ம்ஸ் எனர்ஜி அக்யூமுலேட் பண்ணி ஸ்ட்ரென்தனுக்கு ஒரு டார்மன் ஸ்டேட்டுக்கு போகுது. இது கம்ப்ளீட் ஆன பிறகு என்ட்ரன்ஸ் ரீஅப்பியர் ஆகும், பல மடங்கு பெருசா. நிறைய மான்ஸ்டர்ஸ் இன்வைட் பண்ற ரிலீஸ் ஆகுது. இதுதான் டெமானிக் டைட்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஹனின் சீக்ரெட் ரியால்ம் எவ்வளவு நேரம் டார்மெண்டா இருக்கோ அவ்வளவு வீரியமா மான்ஸ்டர் இன்விஷன் வரும். சரியா ஹேண்டில் பண்ணலனா பயங்கர டேமேஜ் ஆகும்னு சொல்றான். 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் டெட்லைனை பத்தி ஒரி பண்ண நிங்ஃபாங் ரியால் மென்ட்ரன்ஸ் திரும்ப வர நிறைய டைம் ஆகுமான்னு கேட்கறான். ஹனின் சாரி ப்ரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நிங்ஃபாங் ஐஸ் டெமன் கூட டிவினிட்டி பத்தி அதிகம் தெரியல, ஆனா சிஸ்டம் இவ்வளவு முக்கியமான மிஷன் கொடுத்துருக்கு, என்ன அபேண்டன் பண்ணாதுன்னு நினைக்கிறான். டெமானிக் டைட் பத்தி மற்ற அட்வென்ச்சரஸ்க்கு சொல்லி சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி ஆழ்ந்த மூச்சு விட்டு டீ குடிக்கிறான். ஒரு அட்வென்ச்சரர் இந்த யங்ஸ்டர் வேற லெவல், கேப்டன் இவர் கொடுத்த இன்ஃபோவை ரிப்போர்ட் பண்ணாரு, ஹையர் அப் செம சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. இவரை சுப்ரீம் கமாண்டர் பொசிஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அசிஸ்ட்க்கு ஆளுங்களை அனுப்பப்பட்டிருக்கு. இவ்வளவு சீரியஸ் சிச்சுவேஷன்ல இவர் கூலா டீ குடிக்கிறாருன்னு நினைக்கிறான். 7 கிரேட் கில்ஸ்னோட 3 லீடர்ஸ் வாலண்டியர்லி கவுண்டர் ஆக்ஷன்ஸுக்கு மெஷர்ஸ் எடுக்க போயிருக்காங்க. அட்வென்ச்சரர் லேடி லிங்குவாக்கு எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணணும்னா நிறைய டைமும் மேன் பவரும் வேணும். ஆனா லிங்குவா ப்ரோ சொன்ன மாதிரி சரியா ஹேண்டில் பண்ணலன்னா பயங்கர டேமேஜ் ஆகும், எப்படியும் செய்யணும்னு சொல்றான். அட்வென்ச்சரர் உடனே அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான். அப்போ ஒரு பயங்கர சத்தம், வானத்துல ஒரு மேசிவ் போர்ட்டல் தோன்றி எண்ணிலடங்கா மான்ஸ்டர்ஸ் வெளியே வருது. விஸ்பரிங் ஜங்கிள் சீக்ரெட் ரியால்ம்ல ஒரு கிரீச்சர் ஷெட்யூல் டைமுக்கு முன்னாடி போர்ட்டல் ஓபன் பண்றது கரெக்டா ப்ரீஸ்ட கேட்கறது. ப்ரீஸ்ட் ஏன் வரி பண்ண, லார்ட் ஜின்னோட கால் எனக்கு ஃபீல் ஆகுது, அவர் இங்க இருந்து தொலைவில் இல்ல, அவரோட ஃபேவருக்கு உடனே சாக்ரிஃபைசஸ் ஆஃபர் பண்ணணும்னு கத்துறான். மனுஷ உலகத்துல அட்வென்ச்சரஸ் பேனிக் ஆகி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் எல்லாரும் ஷெல்டருக்கு போங்கன்னு கத்துறாங்க. போர்ட்டல்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பறக்கிற சில மான்ஸ்டர்ஸ் சாக்ரிஃபைசஸ் பயந்து ஓடுறாங்கன்னு சிரிச்சு யாரு அதிக சாக்ரிஃபைசஸை எலிமினேட் பண்ணுவோன்னு பெட்டு வைப்போமான்னு சொல்லி விக்டிம்ஸ் மேல பாயறாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரீசிங் எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்சு பல இன்வேடர்ஸ் தாக்கப்படுது. மான்ஸ்டர்ஸ் என்ன ஹெல் நடந்ததுன்னு ஷாக் ஆகுறாங்க. ப்ரோ மனுஷ உலகத்தை இன்வைட் பண்ற இந்த கிரீச்சர்ஸ் அவ்வளவு பவர்ஃபுல் இல்லைன்னு சொல்றான். ஹனின் டெமானிக் டைட் எப்பவுமே பேட் விஷயம் இல்ல, சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணா எக்ஸ்பீரியன்ஸும் செம ரிவார்ட்ஸும் கிடைக்கும்னு சொல்றான்.
ப்ரோவோட குரூப் பேட்டிலுக்கு ரெடியாகி மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸும் ரிவார்ட்ஸும் கிடைக்கும்னு நினைக்கும்போது செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு நிங்ஃபாங் ஃபீல் பண்ணுறான். பேட்ரூலுக்கு அசிஸ்ட் பண்ணுற ஒரு அட்வென்ச்சரர் ப்ரோவோட குரூப்பை பார்த்து, இவங்கெல்லாம் 7 கிரேட் கில்ஸ்ல இருந்து வந்தவங்க, மனுஷ அட்வென்ச்சரஸ்ல இவங்க ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்ஸ், ஆனா இன்னும் வீக் லேம்ப்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான எதிரிகளை ஃபேஸ் பண்ணி உயிரை தியாகம் பண்றாங்க. ஆனா காம்ரேட்ஸ் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வெல்றத பார்த்து இந்த க்ரூவல் வார் எப்பவும் நம்ம ஃபேட்டா இருக்குமோன்னு யோசிக்கிறான். ஆனாலும் எல்லாரும் ரெசல்யூட்டா ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். ஜெங்வான் ஹெசிடேஷன் இல்லாம அட்வான்ஸ் பண்ணி, நீண்ட நாளைக்கு பிறகு இவ்வளவு நல்ல ஃபைட், நான் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனா ஃபீல் பண்றேன்னு கத்துறான். நிங்ஃபாங் முதல் பேட்ச் ஹை கிரேட் போர்ஷன்ஸும் ரீஇன்ஃபோர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் லிமிடெட் ப்ரொடக்ஷனா இருந்ததால எலைட் ஃபோர்ஸஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டு சந்தோஷப்படுறான். நிங்ஃபேங் 7 கிரேட் கில்ஸ்க்காக இந்த டிசிஷன் கரெக்டா இருந்துச்சு. இந்த லார்ஜ் ஸ்கேல் பேட்டில் ஃபீல்ட் ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் முன்னாடி பாய வாங் யூயி எதிரியோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அம்பு விட அது தலையில ஈஸியா ஹிட் ஆகுது. சுத்தி இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ் வாங் யூயி வேற லெவல்னு இம்ப்ரெஸ்ட் ஆகுறாங்க. வாங் யூயி, எதிரி நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, நான் யூஸ் பண்ற இந்த ஐட்டம் ஆக்டிவேட் ஆனா +8 அஜிலிட்டி, +20 விஷன், +20 அக்யூரசி, 30% எக்ஸ்பீரியன்ஸ் பூஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்றான். நிங்ஃபேங், இந்த பேட்டில் ஃபீல்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெர்ஃபெக்ட், உங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸை காட்டுங்கன்னு கத்துறான். ஜாங் ஷூ மற்றும் ரூயி ஃபாங் மான்ஸ்டர் கிளீனர் ஐட்டம்ஸை ஆக்டிவேட் பண்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிரைமரி அட்ரிபியூட்டை 5 இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் எதிரி டைப்புக்கு எதிராக 30% போனஸ் கொடுக்குது. கிளெரிக் தன் ஐட்டம் ஆக்டிவேட் பண்ணி டீம்மேட்ஸுக்கு பஃப்ஸ் கொடுக்குது. இது 10 எதிரிகளை ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல கில் பண்ண அலோவ் பண்ணுது. இந்த ஐட்டம் +8 ஸ்பிரிட் ஆட்ரிபியூட் 15% ஸ்கில் காஸ்டிங் ஸ்பீட் பஃப் கொடுக்குது. ஒரு ஜெனரல் இம்பாசிபிள்னு ஷாக் ஆகி கத்துறான். ஹை பிரீஸ்ட் சொன்ன மாதிரி நாம எல்லாம் லார்ட் சிஜன் ஆல் பிளஸ்டு வாரியர்ஸ், ஆனா எங்க அலைஸ் ஒருத்தருக்கு பின்ன ஒருத்தர் டிஃபீட் ஆகுறாங்க. எதிரியால எப்படி நம்ம ஆஃபென்சிவ் ஸ்டாப் ஆகுதுன்னு யோசிக்கிறான். அப்போ வழிய பிளாக் பண்றது என்னன்னு ஹை பிரீஸ்டோட வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஸ்பெல் கேக்குது. அட்வென்ச்சரர்ஸும் இந்த வாய்ஸை கேக்குறாங்க. ஆனா மான்ஸ்டர்ஸ் லாங்குவேஜா இருக்கிறதால புரியல. ஆனா நிங்ஃபேங், இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எனக்கு கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறான். பிரீஸ்ட் லார்ட் சிஜின் சாக்ரிஃபைசஸை ஆர்வமா எதிர்பார்க்கிறாரு. அட்வான்ஸ் பண்ணி எதிரிகளுக்கு டெத் ஃபியர் டேஸ்ட் பண்ண வைங்கன்னு கமாண்ட் பண்றான். நிங்ஃபேங் இன்ட்ரெஸ்டடா டெலிபதிக்கலா ஜின்ன கேட்குறான், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓ ஆளுங்களா? ஈவில் காட் இல்ல, இவங்களை யூஸ் பண்ணாதன்னு சொல்லி பிரீஸ்டுக்கு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற இடியட்ஸ் என்ன சீக்கிரம் கில் பண்ண ட்ரை பண்றாங்க, எல்லாரும் உடவே ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்துறான். பிரீஸ்ட் ஷாக்காகி ஈவில் காட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கடவுளோட ரெவலேஷனுக்கு கீழ்ப்படியுங்கன்னு வாரியர்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்றான். மான்ஸ்டர்ஸ் கேக்குறோம், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஆனா கிளியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜிசன் அட்வான்ஸ் பண்ணாத, இல்லனா எலிமினேட் ஆவீங்கன்னு கத்த ஆர்மி ஃப்ரீஸ் ஆகுது. ஒரு கிரீச்சர் நம்ம லார்ட் சிஜின் ஆல் அபேண்டன் பண்ணப்பட்டோமான்னு பிரீஸ்ட கேக்குறது. பிரீஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு யோசிக்கிறான். ஆர்க் வாரியர், ஏன் இப்படி கேக்குறீங்க, பேட்டலுக்கு நீங்க தான் கைட் பண்ணணும்னு டெரிஃபைடா கேக்குறான். பிரீஸ்ட் சீக்ரெட் ரியால்மை முதல்ல க்ளோஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். ஆர்க் வாரியர் ஃபியூரியஸா, ரியால்மை சீக்கிரம் ஓபன் பண்ணதால எனர்ஜி டிப்ளீட் ஆகி க்ளோஸ் பண்ண முடியாது, இது உங்க ஃபால்ட்னு கத்துறான். நிங்ஃபேங் சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் பார்க்கறான். டெமானிக் டைடுக்கு எதிரா சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணியாச்சு, ரிவார்ட் கால்குலேஷன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அட்வென்ச்சரர்ஸ் 4 தடவை லெவலப் ஆனோம், ஹை அட்ரிபியூட் ஜெம் கூட கிடைச்சதுன்னு இம்ப்ரெஸ்ட் ஆகுறாங்க. நிங்ஃபேங் சேக்ரெட் ரீன்ஃபோர்ஸ்டு கீன்னு ஒரு ஹிடன் ரிவார்ட் கிடைக்க ஷாக் ஆகுறான். அனின், ப்ரோ உங்க கையில இருக்கிற கீ என்னன்னு கேட்குறான். நிங்ஃபேங், ஐஸ் டீமன் இப்படி ஒரு ஐட்டம் பார்த்ததில்லையான்னு கேட்க, ஹைனின் சாரி மாஸ்டர், இந்த கீயை பார்த்ததில்ல, பேரை பார்த்தா கடவுள்களுக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடிய ஐட்டமா இருக்கலாம்னு சொல்றான். நிங்ஃபேங், அப்படின்னா இப்போ இதை இக்னோர் பண்ணுவோம், என் ப்ரையாரிட்டி 3rd டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் கம்ப்ளீட் பண்றதுன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரோ விஸ்பரிங் ஜங்கிள் சீக்ரெட் ரியால்ம்ல போய் போர்ட்டல்ல என்டர் பண்றான். உள்ள ஹை பிரீஸ்ட், ஒரே ஒரு எதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் நமக்கு சான்ஸ் இருக்கலாம்னு சொல்லி, எதிரி கவனிக்காதப்போ நான் மேஜிக் யூஸ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்ணுவேன், நீ சரியான மொமெண்ட்டை பிடிச்சு அம்பு விட்டு எலிமினேட் பண்ணுன்னு வாரியருக்கு சொல்றான். பிரீஸ்ட், லார்ட் சியான் நம்ம பேட்டில் ஃபீல்ட்ல ஏன் அபேண்டன் பண்ணாரு, நாம ஏதாச்சும் தப்பு பண்ணோமான்னு கன்ஃபியூஸ்டா யோசிக்கிறான். ஆல்டரை தொட்டா கடவுள்களோட விஸ்பர்ஸ் இன்னும் கேக்குது, மறுபடியும் கேட்கணும், லார்ட் சிஜின் கைடன்ஸ் கிடைச்சா மோஸ்ட் கேஸ்ல போதும்னு நினைக்கிறான். அப்போ ஈவில் காட் சிஜின் தோன்றி ஆல்டருக்கு பின்னாடி 2 கிரீச்சர்ஸ் அம்புஷுக்கு ரெடியா இருக்காங்கன்னு ப்ரோவுக்கு சொல்றான். நிங்ஃபேங் அவங்க பின்னாடி அப்பியர் ஆக அவங்க டெரிஃபைட் ஆகுறாங்க. பிரீஸ்ட் பயத்துல கண்ட்ரோல் இழந்து பைத்தியமா கத்துறான்.
ப்ரோ அவங்களை எலிமினேட் பண்ணி எம்ப்ளம் ஆஃப் நேச்சர் வாங்குறான். இது லெஜெண்டரி குவாலிட்டி ஐட்டம், பெர்மனண்டா +5 அஜிலிட்டி அண்ட் ஸ்பிரிட் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குது. நிங்ஃபேங் இந்த ஐட்டம் குவாலிட்டி செமான்னு இம்ப்ரெஸ்ட் ஆகுறான். ஆனா ஆல்டர்ல இருந்து சினிஸ்டர் ஆரா வெளிவருது. ஜின் இது டார்க்னஸ் பவர், ஆல்டருக்கு கிட்ட போய் இதை அப்சர்வ் பண்ணா உன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள ப்ரோ இதை அப்சர்வ் பண்ணா எனக்கும் பெனிஃபிட் ஆகலாம்னு நினைக்கிறான். நிங்ஃபேங் ஃபெசிடேட் பண்ணாம தன் பவரை யூஸ் பண்ணி டெமானிக் ஆல்டர் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றான். ஜின் ஒரு மனுஷன் இப்படி செய்யும்னு எதிர்பார்க்கல, ஏன் இப்படி பண்ணன்னு ஷாக் ஆகி கேட்கறான். நிங்ஃபேங் சீரியஸா ஷட்டப்னு சொல்லி டெமானிக் ஆல்டர்ஸோட ஆபரேஷனல் பிரின்சிபிள்ஸ் எனக்கு புரியலங்கிறதால டெஸ்ட்ராய் பண்றது பெஸ்ட்னு நினைக்கிறான். அதே நேரத்துல டிவைன் ரியால்ம்ல காட் ஆஃப் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் 7 டெமானிக் டெய்டிஸ்ல ஒருத்தரான டெய்டி ஆஃப் ப்ரொஃபைன் மேட்னஸை பொசஸ் பண்ணி எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் மெத்தடை வச்சு சீக்கிரம் ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பவர் கோர்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரியாக்ஷன் ஆரம்பிக்குது. கடவுள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. காடஸ் இந்த டார்க் பவர் டெமான்ஸோட சாக்ரிஃபைசஸ்ல இருந்து வருது. டெமன் காடோட டிவினிட்டி ஹிடன் பவரை ஃப்ரான்டிக்கா அப்சர்வ் பண்ணி சீல ரீவிக்க ட்ரை பண்ணுது. டிவினிட்டி ஃபியூஷனோட டிஃபிகல்ட்டி செம ஹை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிச்சுவேஷன்ஸ் யூஷுவலா நடக்குது. காட் ஆஃப் ட்ரூ எசன்ஸ் ஷட்டப், உங்க கூட டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஆம்னிபோட்டன் மேஜ் இதை முடியுது, நானும் முடியும்னு ஃபியூரியஸா நினைக்கிறாரு. அதே நேரத்துல கிளாஸ் சேஞ்ச் சென்டர்ல சிஸ்டம் ரேங்க் டாஸ்க் 100% கம்ப்ளீட் ஆயிருக்கு, யூனிவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுது. நிங்ஃபேங் ஏதாச்சும் நடக்கணுமா, ஒன்னும் ஃபீல் ஆகலையேன்னு கன்ஃபியூஸ்டா யோசிக்கிறான். புது சிஸ்டம் மெசேஜ் வருது. சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் பிலீவர்ஸ் வழியா மத்த உலகங்களுக்கு டெம்பரரிலி பேசேஜ் ஓபன் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ணி மெயின்டைன் பண்ண ஃபெய்த்ஃபுல்லோட சாக்ரிஃபைசஸ்ல இருந்து வர டார்க் பவர் கன்சியூம் ஆகும்னு நினைக்கிறான். நிங்ஃபேங் மத்த உலகங்களுக்கு கேட்வே ஓபன் பண்ண முடியுமா, செமன்னு இன்ட்ரெஸ்டடா நினைக்கிறான். ஆர்க் ரியால்முக்கு போக முடிவு பண்ணி தன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரம் ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்றான். அரின் என் மாஸ்டர் உண்மையாகவே ஈவில் காட் வர்த்தி ஸ்பேஸையும் டைமையும் கேஷுவலா டிஸ்ட்ராய் பண்றாருன்னு நினைக்கிறான். நிங்ஃபேங் இந்த நியூ அபிலிட்டி செம முக்கியம். இந்த கடவுள்கள் நம்ம உலகத்துக்கு வர முடியுது, இப்போ நானும் அவங்க கண்ட்ரோல் பண்ற உலகங்களுக்கு போக முடியும்னு உணர்றான். போர்ட்டல் முன்னாடி நின்னு மறுபக்கம் என்ன மாதிரி உலகம் வெயிட் பண்ணுது நிஜமாவே பார்க்கணுமான்னு யோசிக்கிறான். ஆர்க் லீடர் ப்ரோ நான் உங்களுக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறார்.